அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டு வெற்றிக்கனியை பறிக்க காத்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் அண்ணா ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக வணக்கங்கள். இந்த கிளாஸ், இந்த வீடியோ எதற்காக அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நடக்க போக இருக்கும் குரூப் 2A மெயின்ஸுக்கான எப்படி வரக்கூடிய கேள்விகளை எப்படி நம்ம அணுகணும், அந்த கேள்விகள் எப்படியெல்லாம் வரப்போகுது, இல்லை கேள்விக்கு எனக்கு ஃபுல் பதில் தெரியலை, எனக்கு ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் தெரியுது, இல்லை ஒரு பதில் தெரியுது, இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறாங்க, இல்லை இன்னொரு வரி ஆப்ஷன் தெரியலை அப்படின்னா அதையும் எப்படி நம்ம சரியாக ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். நம்ம இந்த பகுதியில் 25 கொஷின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த 25 கொஷினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங், ஸ்டேட்மெண்ட் 1, 2 வரும், அசஷன், ரீசனிங் வரும். இந்த மாதிரி பல வகையான கேள்விகள் எதெல்லாம் நமக்கான போட்டித் தேர்வுக்கு வரப்போதோ அதை எல்லாத்தையுமே கலந்து 25 கொஷின்களை ஒரு கதம்பமாக பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இப்போ முதல் கேள்விக்குள்ளே போவோம். இந்த முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆங்கிலத்தில் இருக்குது. என்ன சொல்கிறாங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன் இஸ் கல்ச்சுரல் யூட்ரோஃபிகேஷன். அது மட்டும் இல்லாமல் ப்ராக்கெட்டில் ஆக்ஸலரேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதற்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று சாயில் பொல்யூஷன், இன்னொன்று தெர்மல் பொல்யூஷன், இன்னொன்று நாய்ஸ் பொல்யூஷன், டி வாட்டர் பொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. தமிழில் பார்த்தோன்னா, பின்வரும் எந்த வகையான மாசுபாடு கலாச்சார யூட்ரோஃபிகேஷன் ஆகும்? ப்ராக்கெட்டில் துரிதப்படுத்தப்பட்ட. ஏ மண் மாசுபாடு, பி ஒளி மாசுபாடு, சி வெப்ப மாசுபாடு, டி நீர் மாசுபாடு. இது ரொம்ப ஈஸியான கேள்விங்க. ஆனால் இங்கேயுமே நம்ம ஆளுங்க சில தவறுகளும் செய்வாங்க. இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யூட்ரோஃபிகேஷன் நம்ம பார்த்ததில் இங்கே எந்த மாசுபாடுக்கு சம்மந்தம்? யூட்ரோஃபிகேஷன்னாலே நமக்கு தெரிஞ்சது என்ன? வாட்டர் பொல்யூஷன் தான். சரிங்களா? அப்போ நீர் மாசுபாடு தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். ஆனால் இந்த கேள்வி ரொம்ப எளிமையாக இருக்கே, இதில் எங்கே சார் நாங்கள் தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கலாச்சார அப்படின்ற வேர்டில் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சார் கலாச்சாரம்னு வந்துச்சு, அது புதுசாக இருந்துச்சு, கலாச்சாரத்துக்கும் மண்ணுக்கு தான் சார் சம்மந்தம், அதனால் நான் மண் மாசுபாடு போட்டுட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நம்ம இதை எடுக்கக்கூடாது. யூட்ரோஃபிகேஷன்னா நீர் மாசுபாடு தான். இதில் எடுத்து பார்த்தோன்னா, யூட்ரோஃபிகேஷன்னா என்னென்னு நம்ம பார்த்துருக்கோம், மினரல்ஸும் நியூட்ரியன்ஸும் என்ன பண்ணுன்னா நீர்நிலைகளில் ஆட் ஆகும். இதை ஆர்டிஃபிஷியலாக பண்ணுமா, இல்லை செயற்கையாக செய்வாங்களா? இல்லை, இயற்கையாகவே ஒரு நிலத்தில், ஒரு ஏரியிலையோ குளத்துலையோ என்ன ஆகும்னா மினரல்ஸும் நியூட்ரியன்ஸும் ஆட் ஆகி அந்த இடத்துல ஆல்கல் ப்ளூம்னு சொல்லக்கூடிய தாவரங்கள் அதிகமாக வளர்ந்து நீர்நிலையை ஆக்கிரமிப்பு பண்ணுறதான் யூட்ரோஃபிகேஷன் நம்ம பார்த்துருக்கோம். சார் அப்புறம் என்ன சார் இது கல்ச்சுரல் யூட்ரோஃபிகேஷன், இல்லை கலாச்சாரம் சார்ந்த யூட்ரோஃபிகேஷன் என்ன சார் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இதற்கு கலாச்சாரம்னா அங்கே மனிதன் வந்துடுவான். மனிதன் இதில் ஈடுபட்டு என்ன அதை ப்ரொவோக் பண்ணுறான். ஆக்ஸலரேட்டட் அப்படின்ற வார்த்தைக்கும் துரிதப்படுத்தப்பட்ட அப்படின்ற வார்த்தைக்கு அங்கே என்ன பொருள் அப்படின்னா, நம்ம அதில் என்ன பங்கு வகிக்கிறோம், அதை எப்படி முடுக்கி விடுகிறோம் அப்படின்றதான் நம்ம இங்கே பார்க்கணுங்க. இப்போ இதில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா, அன்றைக்கெல்லாம் என்ன ஆச்சு, நிலத்தில் பயிர் அப்படியே வளர்ந்தது. இன்றைக்கி ஃபெர்டிலைசர் நம்ம போடுறோம். அதில் என்ன இருக்குங்க, நைட்ரஜன் இருக்குது, பொட்டாஷ் இருக்குது, NPKன்னு நம்ம சொல்லக்கூடிய எல்லா போடுறோம். அடுத்து ஃபெர்டிலைசர் போட்டதுக்கப்புறம் என்ன, பூச்சி மருந்து, பூச்சிக்கொல்லி அடிக்கிறோம். அது இல்லாமல் நம்ம இண்டஸ்ட்ரியலில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் கழிவுகளை ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் அதை அப்படியே என்ன பண்ணுறோம், நீர்நிலைகளில் கலந்துடுறோம். அந்த நீர்நிலைகள் எங்கே போகுது, ஒரு குளத்திற்கோ ஏரிக்கோ தான் போய் சேருது. ஸோ அதனால் என்ன ஆகுது, நார்மலாக ஒரு வேகத்தில் நடக்கக்கூடிய அந்த யூட்ரோஃபிகேஷன் ப்ராசஸ் ஆனது நம்ம செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளால் இல்லை செயல்களால் அது என்ன ஆகுதுன்னா முடுக்கி விடப்பட்டு ரொம்ப அதிவேகப்படுத்தப்படுது. ஓகேங்களா? இதை ஒரு குரூப் 2ல் எப்படி கேட்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதே டாபிக் நம்ம கிளாஸில் எங்கெங்கே பார்த்துருக்கோம், வழிமுறை வளர்ச்சியில் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மாசுபாடுன்ற டாப்பிக்லையும் இதை நம்ம எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இதை அப்போ குரூப் 2ல் எப்படி கேட்கலான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, குரூப் 2ல் எப்படி கேட்கலான்னா, இந்த கல்ச்சுரல் ஆக்ஸலரேட்டட் யூட்ரோஃபிகேஷன், கலாச்சார துரிதப்பட்ட யூட்ரோஃபிகேஷன் ஆனது எப்படி வழிமுறை வளர்ச்சியில் பங்கு செலுத்துது அப்படின்ற கேள்வியாகவும் அது கேட்கலாம். சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ 2ஆம் கேள்விக்குள்ளே போவாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, த லார்ஜஸ்ட் எக்கோசிஸ்டம் ஆஃப் த எர்த் இஸ் அப்படின்றதான் கேள்வியே.
ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பயோஸ்பியர்னு கொடுத்துருக்காங்க, இரண்டாவது ஆப்ஷன் ஹைட்ரோஸ்பியர்னு கொடுத்துருக்காங்க, மூன்றாவது ஆப்ஷன் லித்தோஸ்பியர், டி பயோம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா புவியின் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் அமைப்பு எது அப்படின்ற கேள்வி. அதற்கு ஏ உயிர்கோளம் அப்படின்றதும், பி நீர்க்கோளம், சி பாறைக்கோளம், டி உயிரியங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கேள்வி, எல்லாருக்கும் தெரியும். ஒரு லார்ஜஸ்ட் எக்கோசிஸ்டம்னா என்னன்றதான் கேள்வி. எக்கோசிஸ்டம்னா நம்ம என்னென்னுங்க பார்த்துருக்கோம், ஒரு உயிரற்ற பொருளும் உயிர் உள்ள பொருளும் இரண்டும் சேர்ந்து ஒன்றை ஒன்று சார்ந்து வாழுதல் முறையின் பேர் தான் நம்ம எக்கோசிஸ்டம்னு பார்க்குறோம். அப்போ அந்த எக்கோசிஸ்டம் எங்கே சுற்றுச்சூழல் பெரிய சுற்றுச்சூழல் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட் எடுத்துக்குவோம். அதுக்கு முன்னாடி ஹைட்ரோஸ்பியர் போயிடுவாங்க. ஹைட்ரோஸ்பியர்னா என்னங்க, நீரை சார்ந்து இருக்கக்கூடிய இடங்கள், அதில் இருக்கக்கூடிய வாழ்வமைப்புகள். சி லித்தோஸ்பியர் பாறைக்கோளம். பாறைக்கோளம்னா என்னங்க, நிலம் சார்ந்து இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம பாறைக்கோளம் அப்படின்னு சொல்லுவோம். டி உயிரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பயோம்ஸ். பயோம்ஸ்னா என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம், ஒரு பர்டிகுலர் ஏரியா இல்லை ஒரு இடம், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கிளைமேட் அப்படின்னு அடுத்து வெஜிடேஷன் சொல்லக்கூடிய தாவர வகைகள், இது எல்லாமே எதை சார்ந்து இருக்கும்னா ஒன்றாக இருக்கும், ஒரே மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லை தன்மையை கொண்டு இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த நிலப்பரப்புக்கு பேர் தான் பயோம்ஸ்ன்னு பார்த்துருக்கோம். அப்போ பயோஸ்பியர்னா நம்ம என்னன்னு பார்த்துருக்கோங்க, இந்த மூன்றும், அதாவது நீர், நிலம், காற்று, இது மூன்றும் சேர்ந்து எந்த இடத்துல சேர்ந்து இருந்து மீட் பண்ணி அங்கே ஒரு எக்கோசிஸ்டம் ஃபார்ம் ஆகுதோ அது பேர் தான் நம்ம பயோஸ்பியர்னு பார்த்துருக்கோம். அப்போ ஒன்றா சின்னதாக இருக்கிறதுக்கு பதிலாக இது மூன்றும் சேர்ந்து மீட் பண்ணுற இடம் தான் மிகப்பெரிய எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய சுற்றுச்சூழல் ஆகும். சரிங்களா? அப்போ ஆன்சர் இதற்கு ஏ பயோஸ்பியர், இல்லைன்னா உயிர்கோளம். நம்ம மூணாவது கேள்விக்குள்ளே போவோம். இந்த மூணாவது கேள்வியானது The International Day for Preservation of Ozone Layer is observed on அப்படின்றதான் கேள்வி. இதற்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, செப்டம்பர் 16 1, பி நவம்பர் 16, சி ஜூன் 5, டி ஆகஸ்ட் 16. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த கேள்விதான். ஓசோன் படலத்தை பாதுகாப்பதற்கான சர்வதேச தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. எது அனுசரிக்கப்படுகிறதுன்ற கேள்வி. ஏ செப்டம்பர் 16, பி நவம்பர் 16, சி ஜூன் 5, டி ஆகஸ்ட் 16. இது எல்லாருக்கும் தெரிந்த கேள்வி, ரொம்ப எளிமையான கேள்வி. இதற்கான விடை ஏ செப்டம்பர் 16. சார், இந்த செப்டம்பர் 16 எங்கேருந்து வந்துச்சு? இதுதான் நம்ம கேள்வி. நிறைய நாட்கள் இருக்குது. பிப்ரவரி 14 வச்சுருந்தா நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுருந்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு செப்டம்பர் 16 அப்படின்றதுக்கான எங்கேருந்து இதுக்கான பின்புலம் இருக்குன்னா, 1887 பார்த்தீங்கன்னா மான்ட்ரியல் புரோட்டோகால் அப்படின்னு ஒன்று சைன் பண்ணப்படுது. அது என்னைக்கு சார் சைன் பண்ணப்பட்டுச்சுன்னா, அது செப்டம்பர் 16. அதனால தான் அதை இன்னைக்கு ஓசோனுக்காக ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான ஒரு நாளாக அதை வச்சுருக்காங்க. சார், எதற்கு சார் மான்ட்ரியல் புரோட்டோகாலுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரெண்டுத்துக்கும் சம்மந்தமான இருக்கிறது ஓசோன் லேயர். அது எதற்குங்க சைன் பண்ணாங்க? ஓசோன் லேயர் படலத்தை பாதுகாப்பதற்காக சைன் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அந்த நாளை வச்சாங்க. இதை யார் சார் கொண்டு வந்து வச்சா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, UNGA அப்படின்னு சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை சேர்ந்து இந்த நாளை கொண்டு வந்தாங்க. சரி, இந்த ஆண்டு இதுக்கான தீம் என்ன சார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஓசோன் ஃபார் லைஃப் 35 years ஆஃப் குளோபல் கோஆப்ரேஷன் அப்படின்றதான் இந்த வருஷத்துக்கான தீமாக இதுக்கு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? நம்ம அடுத்த கேள்வியான 4வது கேள்விக்கு நம்ம போவோம். இப்போ 4வது கேள்வி, இது பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச். ஓகேங்களா? ஏ இந்த சைடும் அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றத இந்த சைடும் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம மேட்ச் பண்ணணும். அதுதான் சிம்பிளான கேள்வி. ஏ என்ன சொல்கிறாங்க, முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் ரெஸ்பாண்ட் டு செங்கல்பட்டு, தென் முண்டந்துறை வைல்ட் லைஃப் சாங்சுரி அகைன்ஸ்ட் கோயம்புத்தூர், and Anamalai Wildlife Sanctuary against with 3 as Tirunelveli, and Vedandangal Bird Sanctuary against 4 Nilagiri. ஓகேங்களா? முதுமலை வனவிலங்கு சரணாலயம் செங்கல்பட்டு, அதற்கு நேராக பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுன்னு கொடுத்துருக்காங்க. முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் அதற்கு நேராக கோயம்புத்தூர்னு கொடுத்துருக்காங்க. ஆனைமலை வனவிலங்கு சரணாலயம் அதற்கு நேராக திருநெல்வேலின்னு கொடுத்துருக்காங்க. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அதற்கு நேராக நீலகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி, முதுமலை வனவிலங்கு சரணாலயத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது எந்த மாவட்டத்தில் இருக்குது? நீலகிரி மாவட்டத்தில் தான் இருக்குது. அப்போ ஏக்கு 4 அப்படின்றது அது 321 கிலோமீட்டர் பரப்பளவு கூடியது. இதோட மிக சிறப்பு என்னன்னா, நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வோட ஒரு அங்கம் இது. சரிங்களா?
நீலகிரி உயிர்கோள காப்பகத்தோட ஒரு சின்ன அங்கம் தான் இந்த முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி. இதில் ஓடுற ரிவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொய்யாறு ரிவர் ஆனது இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி வழியாக தான் போகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏக்கு 4. அடுத்து முண்டந்துறை அப்படி வைல்ட் லைஃப் சாங்சுரி இல்லை முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயமானது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குங்க. இதோட பரப்பளவு பார்த்தோம்னா 895 கிலோமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு உடையது. இது எதோட பயோஸ்பியர் ரிசர்வோட பார்ட்டு சார், நம்ம முன்னாடி ஒன்று பார்த்தோமே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அகஸ்திய மலை பயோஸ்பியர் ரிசர்வோட ஒரு அங்கம், ஒரு பார்ட்டு தான் இந்த முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி இல்லை முதுமலை வனவிலங்கு சரணாலயம் சொல்கிறோம். எதோடதுங்க? அகஸ்திய மலை உயிர்கோள காப்பகத்தோட ஒரு பகுதி தான். சரி, இது திருநெல்வேலியில் இருக்குது. திருநெல்வேலி 3வது ஆப்ஷனில் இருக்குது. அப்போ 2க்கு 3. அடுத்து ஆனைமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி அல்லது ஆனைமலை வனவிலங்கு சரணாலயமானது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதோட பரப்பளவு 958 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இதற்கு இன்னொரு பேரும் சிறப்பு உண்டு. இன்னொரு பேரும்னா நம்ம இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு சொல்லக்கூடியதும் இதுவும் ஒன்று தான். சரிங்களா? இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் ஆனைமலை வனவிலங்கு சரணாலயமும் ஒன்றே. அப்போ இது எங்கெங்க இருக்குது? கோயம்புத்தூரில் இருக்குது. கோயம்புத்தூர் ஆப்ஷன் 2. ஸோ சிக்கு 2. கடைசியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேடந்தாங்கலான பறவை சரணாலயம் எங்கே இருக்குன்னா நம்ம செங்கல்பட்டு மாவட்டம், மிக அருகாமையில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் இருக்குது. சரி சார், இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கு என்ன எடுக்கிறோம்? செங்கல்பட்டு 1 எடுக்கிறோம். ஸோ அப்போ பி அதுதான் ஆப்ஷன். ஓகேங்களா? ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, 4க்கு 1. சார் நான் இதை படிக்கவே இல்லை சார், நான் ஒரு பேசிக்காக தெரிஞ்சவன், சென்னை சேர்ந்தவன் இல்லையோ நார்த்து சேர்ந்தவன், எனக்கு ஒரு சிலது தான் தெரியும் அப்படின்னா இதில் வேடந்தாங்கல் பேர்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்றது எனக்கு பறவைகள் சரணாலயம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்க. 1, 2 சிலது தான் இருக்குது. இது எங்கே இருக்குது? நார்த் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்குது. செங்கல்பட்டு மாவட்டம் சென்னையை ஒட்டி இருக்குன்றது எல்லாருக்கும் சின்ன வயசுலேருந்து நம்ம இதை படிச்சுட்டு வரோம். இதில் அந்த ஆப்ஷன் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒன்று தான். டிக்கு நேராக செங்கல்பட்டுன்னு இருக்கக்கூடியது ஒன்று தான். அப்போ இதற்கு ஆப்ஷன் பின்னு ஈஸியாக போட்டுட்டு போயிடலாம். நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு பதிலாக இது ஒன்று பார்த்தாலுமே நீங்கள் மீதி 3 உங்களுக்கு தெரியலைனாலும் ஐயோ கொஷின் தெரியலையேன்னு வருத்தப்படாமல் எனக்கு இது ஒன்று தெரியும், அப்போ இதை ஒன்றை வச்சு நான் எங்கே கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் 4க்கு 1, அதாவது டிக்கு 1ன்னு பார்த்தா நமக்கு பி ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த பி ஆப்ஷனை நீங்கள் கரெக்டாக டிக் அடிச்சுட்டு போகலாம். இதுதான் எலிமினேஷன் வே ஆஃப் ஆன்சரிங்னு சொல்லுவாங்க. எனக்கு பல கேள்விகளில் பல இது தெரியலை, ஆனால் ஒன்று தெரியுது அப்படின்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் கொடுக்கும், அதை நம்ம கரெக்டாக பார்த்து அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம அடுத்த கேள்வி 5வது கேள்விக்குள்ளே போவோம். 5வது கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒர்க் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் தி அனிமல்ஸ்? First, A option, Animal Welfare Board of India. B, National Institute of Animal Welfare. C, A and B, both A and B. D, none of the above. கீழ்கண்ட எந்த அரசின் அமைப்பு விலங்குகளின் நலனுக்காக செயல்படுகிறது? A, இந்தியா விலங்குகள் நல வாரியம். B, தேசிய விலங்குகள் நல வாரியம். C, A மற்றும் B. D, மேலே உள்ள எவையும் அல்ல. இதுதாங்க கேள்வி. இதில் நம்ம ஈஸியாக பார்த்தோன்னே அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்குது, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் அனிமல் வெல்ஃபேர். இது ரெண்டுமே அமைச்சாங்கன்னா அனிமலோட நலனுக்காக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம சி, ஏ அண்ட் பி தான் ரெண்டும் சேர்த்து இருக்கக்கூடிய சி ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? இப்போ இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா இதை பற்றி நம்ம பார்த்தோம்னா 1962 செக்ஷன் 4 ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் 1960 கீழே வச்சிருக்காங்க. விலங்குகள் வதை தடுப்பு சட்டம் 1960 கீழ் 1962 இதை நிறுவுறாங்க. முதல்ல இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் தான் இருந்தது. அதற்கு பின்பு இதை எங்கே மாற்றிருக்காங்கன்னா ஹரியானாவுக்கு 2018 சமீபமாக மாற்றிருக்காங்க. இது எதற்கு கீழே வருது? இது யார் இந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரிஸ் அண்ட் டைரிஸ், அதாவது மீன் வளத்துறை மற்றும் கால்நடைத்துறையோட மினிஸ்ட்ரியின் கீழே தான் இது இயங்குதுங்க. அடுத்தது பார்த்தோம்னா தேசிய விலங்கு நல நிறுவனம் அப்படின்னு பார்ப்போம். அது எதற்கீழே வருது அப்படின்னா அது மினிஸ்ட்ரி ஆஃப் நம்ம முன்னாடி பார்த்த ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டைரி, மீன்வளத்துறை மற்றும் கால்நடைத்துறை அமைச்சகத்துக்கு கீழே ஒரு பகுதியாக வருது. சரிங்களா? இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹரியானாவில் இருக்குது.
இது என்ன சார் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த தேசிய விலங்கு நல நிறுவனம் என்ன பண்ணும்னா, அனிமல் வெல்ஃபேர், அதாவது அனிமலுக்கான ஒரு நலத்திட்டங்களையோ இதையோ எதன் மூலிமா கொண்டு வரோம்னா, அதில் ரிசர்ச் பண்ணி, இல்லை எஜுகேஷன் மூலிமா, கல்வியின் மூலிமாவோ, இல்லை பப்ளிக் அவுட்ரீச் மூலிமாவோ, பப்ளிக் கிட்ட போயிட்டு இல்லை இதை செய்யுங்க, இந்த கேட்டில் ப்ரீடை வாங்குங்க, இந்த பசுமாட்டுகள் வகைகளை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், நீங்கள் இதை செய்யலாம் செய்யக்கூடாது, மாடுகளை சூடு போடுவாங்க 1 2 3ன்னு சொல்லிட்டு குரூயல்ட்டின் படி சூடு போடுறது, இதெல்லாம் தவிர்க்கணும், மாடுகளோட இந்த ஹெல்த்லாம் அஃபெக்ட் ஆகுன்றதெல்லாம் இதை பப்ளிக் அவுட்ரீச் பண்ணுறதுக்கும் இது இருக்குது. அப்போ இதற்கான ஆன்சர் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஏ மற்றும் பி. சரிங்களா? சி தான் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து 6வது கேள்விக்கு நம்ம போவோம். ஓகே, இப்போ நம்ம 6வது கேள்விக்கு போவோம். இந்த 6வது கேள்வி பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது சரியான ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட், e-waste comprises 70% of our overall toxic waste. Second statement, habitat is the natural home of the plant. Third, India has 12 blue flag beaches. And fourth, India becomes the first country to ban thin plastic by 2002. சரிங்களா? நமது ஒட்டுமொத்த நச்சு கழிவுகளில் 70% கழிவுகளை உள்ளடக்கியுள்ளதாகும். 2, வாழ்விடம் என்பது தாவரங்களின் இயற்கையான வீடு. 3, இந்தியாவில் 12 நீலக்கொடி கடற்கரைகள் உள்ளன. 4, 2002 மென் பிளாஸ்டிக்கினை தடை செய்த முதல் நாடு இந்தியா. இதுதான் கேள்வி. இதில் ஏல என்ன சொல்கிறாங்கன்னா, அனைத்தும் சரி அப்படின்ற மாதிரி 1 2 3 4 எல்லாம் சரின்னு சொல்லியிருக்காங்க. பி ஆப்ஷனில் 1 3 4 சரின்னு சொல்லியிருக்காங்க. சியில் பார்த்தீங்கன்னா 2 3 4 சரின்னு சொல்லியிருக்காங்க. டியில் 1 2 3ன்னு சொல்லியிருக்காங்க. சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார் இந்த கேள்வியில், ஆனாலும் எனக்கு இந்தியா இதை ஃபஸ்ட்டு பேன் பண்ணல அப்படின்றது மட்டும் நல்லா தெரியும். அப்படின்னா அங்கேயே பாருங்கள், அந்த ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரே இது டி தான். சரி சார், அப்போ யார் சார் ஃபஸ்ட்டு இதை பிளான் பண்ணா அப்படின்னா, இந்த தின் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியதை டோட்டலாக பேன் பண்ணது பங்களாதேஷ். சார் பங்களாதேஷா நம்மளோட ரொம்ப சின்ன நாடு, அவங்க எதுக்கு சார் இந்த இஷ்யூஸ் எடுத்தாங்கன்னா, ஆமாம் நம்மளோட ரொம்ப சின்ன நாடு தான், நமக்கு பக்கத்திலே ரொம்ப மிக அருகாமையில் இருக்கக்கூடிய நம்ம சகோதர நாடு தான். அவங்க எடுத்ததற்கான காரணம் அவங்க ட்ரைனேஜில் இந்த பிளாஸ்டிக்ஸ் போய் அடைச்சிக்குது அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ பங்களாதேஷ் பேண்டட் பை 2002 அப்படின்றதா சரி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டான e-waste comprises 70% ஆஃப் ஓவரால் டாக்ஸிக் வேஸ்ட், 70% கழிவுகளே நச்சு கழிவுகளில் உள்ளடக்கியது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான ஸ்டேட்மெண்ட். வாழ்விடத்தை பற்றி நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம கிளாஸில் படிச்சிருக்கோம். இது வாழ்விடத்திற்கான ஒரு சின்ன அறிகுறி, ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வாழ்விடம் என்பது பிளான்ட்டின் நேச்சுரல் ஹோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது இயற்கை வீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் உங்களை எல்லாருமே ஞாபகம் வச்சுக்க சொல்கிறது என்னங்க, ஹேபிட்டட்னாலே இஸ் ஈக்குவல் டு அட்ரஸ். உங்கள் வாழ்விடம் தான் ஹேபிட்டட். வாழ்விடம் இடம், நீங்கள் தற்போது இருக்கக்கூடிய அட்ரஸ். ஒரு கிளி ஒரு மரத்தில் போய் உட்காருது, ஒரு கிளையில் உட்காருதுன்னா அதுதான் அதோட வாழ்விடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இதுவும் சரியே. 3வதுல வரோம், இந்தியா ஹேஸ் 12 ப்ளூ ஃப்ளாக் பீச்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சரி, இந்தியாவில் 12 ப்ளூ ஃப்ளாக் பீச்சஸ். சார் இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சஸ்னால் என்ன சார்? எல்லாம் பீச்சு தான், எல்லா பீச்சும் நீளத்தில் தான் இருக்குது, ஓகேங்களா? அப்படின்னா இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ப்ளூ ஃப்ளாக்ன்றது ஒரு அங்கீகாரம், ஒரு பீச்சுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம். ஒரு பக்கம் நிலம், 3 பக்கம் நீர் சூழ்ந்து பல பீச்சுகள் இருக்கக்கூடிய இந்தியாவில் வெறும் 12 பீச்சு தான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃப்ளாக் வாங்கியிருக்கு. சார் அப்படி என்ன சார் கடுமையான ஒரு கண்டிஷன்ஸும் இல்லை, அந்த ஆர்கனைசேஷன் யார் சார், அப்படி என்ன சார் அதை வாங்குறதுக்கு இருக்கணும் அப்படின்னா, இதை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா டென்மார்க்கை சார்ந்த FEEன்ற நிறுவனம். FEE அப்படின்னு ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்ட் எஜுகேஷன்ற நிறுவனம் தான் இதை கொடுக்குறாங்க. சரிங்களா? இது எதுக்கு சார் அப்படின்னா, யூ ஹாவ் டு மெயின்டைன் த பீச்சஸ் நீட் அண்ட் க்ளீன் அப்படின்றாங்க. என்ன சார், குப்பைகள் அதிகம் இருக்கக்கூடாது, ரொம்ப சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் அந்த பீச்சை நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய கேளம்பாக்கத்தில் நமக்கு ஒரு ப்ளூ ஃப்ளாக் பீச் இருக்குது. அவ்வளோ பெரிய சென்னையில் மெரினா பீச் இருக்குது, பெசன் நகர் பீச் இருக்குது, நமக்கு ஃபுல்லாக ஈஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு பீச் தாங்க. ஆனால் அவ்வளோத்துலேயும் ஒரே ஒரு பீச்
கேளம்பாக்கத்தில் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா போயிட்டு வாங்க. அதை போய் பார்க்கும்போது உங்களுக்கு அங்கே ஒரு பார்க் செட்டப் இருக்கும், ரொம்ப க்ளீனாக இருக்கும். குப்பைகள் நீங்கள் போடக்கூடாது, அங்கங்கே குப்பை தொட்டிகள் வச்சுருப்பாங்க, அதை நீட்டாக க்ளீன் பண்ணுவாங்க. இந்த பீச்சை காலை அந்த கேளம்பாக்கம் பீச் பார்த்திங்கன்னா காலை 5 to 7 மணி வரைக்கும் திறந்துருக்கும். மீதி அங்கே போலீஸ் ஃபோர்ஸ் போட்டு அதுக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. உள்ளே போய் குளிக்காமல் நீங்கள் அங்கே குளிக்கலாம். ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டின் சர்ஃபிங் இதெல்லாம் பண்ணுவாங்க, இல்லை ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, இல்லை நான் வந்து கடல் நீரில் இருக்கேன், உப்பு தண்ணியில் குளிச்சிருக்கேன், நான் வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் குளிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு பாத்ரூம் செட்டப்ஸும் வைத்து ஒரு குடும்பமும் ஒரு சுகாதாரமாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக அதை டெவலப் பண்ணுறது தான் இவங்களோட நோக்கம். ஒரு பீச்சை க்ளீனாக வைக்கணும், நீங்கள் க்ளீனாக வச்சிங்கன்னா நான் ஃப்ளாக் தருவேன்னு சொல்லி FEE கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இந்தியாவில் 12 தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கடைசியாக நம்ம பார்த்தாச்சு பங்களாதேஷ் தான் சொல்லிட்டு. அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டும் வச்சு பார்க்கும்போது D தான் இதற்கு சரியான ஆன்சராக இருக்கணும். ஓகே, நம்ம இப்போ 7வது கேள்விக்குள்ளே போகிறோம். ஃபைண்ட் த காசஸ் ஆஃப் சாயில் பொல்யூஷன் அப்படிங்கிறது தான் கேள்வி. சரிங்களா? அதற்கு முதல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆயில் ஸ்பில் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 2வதாக ஆசிட் ரெயின்னு கொடுத்துருக்காங்க. 3வதாக நியூக்ளியர் வேஸ்ட் கொடுத்துருக்காங்க. 4வதாக வெர்மி கம்போஸ்டிங் அப்படி கொடுத்துருக்காங்க. 5 GM பிளான்ட்ஸ். இந்த 5ல் எது சரி, எதெல்லாம் வந்து சாயில் பொல்யூஷனை கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றதான் இங்கே கேட்டிருக்காங்க. A அனைத்தும், B 1, 2, 3, C 1, 2, 3, 5, D 2, 3, 4, 5. மண் மாசுபாட்டிற்கான காரணத்தை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எண்ணெய் கசிவு, 2 அமிலமழை, 3 அணுக்கழிவு, 4 மண்புழு உரம், 5 மறுபணு மாற்றப்பட்ட தாவரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலே கொடுத்து அதே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஆயில் ஸ்பில். இந்த ஆயில் ஸ்பில்னு என்ன சார்? எண்ணெய் கசிவு. இந்த எண்ணெய் கசிவு எங்கேருந்து வருது? நிறைய கப்பல்கள்லேருந்து வருது, நம்ம ஆட்டோமொபைல்னு சொல்லக்கூடிய வாகனங்கள்லேருந்து வருது. இது எல்லாமே சாயில் பொல்யூஷன் தானா? ஆமானா சாயிலுக்கு எதெல்லாம் வந்து பொல்யூட் பண்ணுது, நச்சுத்தன்மையை கொண்டு போகுது, அல்ல அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களை வாழ்வதற்கு அற்றதாக மாற்றுதோ அது எல்லாமே பொல்யூட்டன்னு பார்த்துருக்கோம். அது ஆட் ஆகிறது ப்ராசஸ் பேர் பொல்யூஷன்னு பார்த்துருக்கோம். இப்போ அதே தான் இங்கே பார்க்குறோம். எண்ணெய் கசிவு அப்போ அங்கே இருக்கக்கூடியதை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அப்போ அது எண்ணெய் கசிவு வரும். 2வது அமிலமழை. அமிலமழை சொல்லவே வேணாம், உங்களுக்கே தெரியும். சல்ஃபர் மழை இருக்குது. இப்போ அந்த மழை வந்ததுன்னா நம்ம எவ்வளோ ஒரு தாஜ்மஹாலுக்கே அது எல்லோயிஷ் கலரை கொடுக்குது, நமக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மண் மார்பிள் ஒரு ராக்குக்கு கொடுக்குதுன்னா அப்போ மண்ணுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அப்போ அமிலமழையும் சேர்ந்தே வரும். அடுத்து அணுக்கழிவு. அணுக்கழிவுனால நம்ம போனாலே நமக்கான பாதிப்பையும் கொண்டு வருது. ஸோ அப்போ அதை டிஸ்போஸ் பண்ணுறீங்க லேண்டில் எடுத்துகிட்டு போய் போடுறோன்னா அதுவுமே ரேடியேஷன் அந்த மண்ணை பாதிக்கும், மண்ணில் இருக்கக்கூடிய உயிரினங்களை பாதிக்கும். அது அடுத்து வளர முடியாமல் தன்மையை உண்டாக்கும். அப்போ அணுக்கழிவும் வரும். மண்புழு உரம்னு சொல்லக்கூடிய வெர்மி கம்போஸ்டிங் உரம்னு இங்கேயே வந்துருச்சு. மண்புழு நம்ம முன்னாடியே என்ன பார்த்துருக்கோம்? உழவர்களின் நண்பன்னு பார்த்துருக்கோம். அப்போ இது நமக்கு பொல்யூஷன் ஆகுமா, தீங்கு செய்யுமா அப்படின்னு கேட்டால் அல்ல. அப்போ ஆப்ஷன் 4 கிடையாது சார். அப்போ அடுத்த ஆப்ஷன் 5க்கு போகிறோம். மறுபணு மாற்றப்பட்ட தாவரங்கள். இங்கே தான் நமக்கு எல்லாருக்குமே டவுட் வரும், இது வருமா வராதா? அப்போ இது 1, 2, 3 மட்டும்தானா? 1, 2, 3, 5ங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பியும் சி ஆப்ஷன்லையும் தடுமாறி நிற்பாங்க. நல்லா கவனிக்கணும். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மரபணு மாற்றப்பட்ட தாவரங்கள் மண்ணுக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா மண்ணுக்கு எதுவுமே செய்யாது. மண்ணில் இருக்கக்கூடிய உயிரினங்களையும் மினரல்ஸையும் நியூட்ரியன்ஸையும் சார்ந்து அது வளர்ந்து நமக்குள்ளே போய் தான் பயோ மேக்னிஃபிகேஷன் ஒரு ப்ராசஸ் சிலதை நம்ம பார்க்குறோம், இல்லை பயோ அக்யூமுலேஷன் சிலதை நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் தான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். ஆனால் சாயில் பொல்யூஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அப்போ அதுவும் அல்ல. அப்போ இங்கே ஆன்சர் என்ன சார் அப்படின்னு பார்த்தோன்னா 1, 2, 3 மட்டும்தான். அது பி ஆப்ஷனில் இருக்குது. ஸோ பி இஸ் த ரைட் ஆப்ஷன். இந்த 8வது கேள்வியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க, அதற்கான காரணம் கொடுத்துருக்காங்க. இந்த கூற்று காரணம் அப்படின்ற கேள்வி முறையில் இது வந்திருக்கு. கூற்று சரி, காரணம் சரி, கூற்றும் காரணம் சரியே, காரணம் தான் இந்த கூற்றின் சிறந்த விளக்கம், கரெக்டான விளக்கம். அப்படி இல்லைன்னா கூற்று மட்டும் சரி, காரணம் தவறு, இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸில் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, இதோட அசர்ஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். நியூக்ளியர் தெர்மல் பவர் பிளான்ட் யூசஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர்
டு கண்ட்ரோல் த எமிஷன் ஆஃப் சஸ்பெண்டட் பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு அசர்ஷன் கொடுத்துருக்காங்க. ரீசன் என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர் ஃபில்டர் த SPM அப்படின்னு என்ன சார், சஸ்பெண்டட் பார்ட்டிகுலேட் மேட்டரை தான் அவங்க SPMனு கொடுக்குறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, SPMனா என்னன்னு புரியாது, மேலேயுமே வந்து சஸ்பெண்டட் பார்ட்டிகுலேட் மேட்டர்னு ப்ராக்கெட் போட்டுட்டாங்க. சில டைம் வெறும் SPM மட்டும் கொடுத்துருப்பாங்க. அங்கே நம்ம மாணவர்கள் கொஞ்சம் யோசிக்கக்கூடும், தடுமாறக்கூடும். நம்ம இதை எல்லாத்தையுமே கிளாஸில் விலாவரியாக எப்படியெல்லாம் கொடுப்பாங்க, என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத டிஸ்கஷன் பண்ணுறோம். ஸோ நம்ம மாணவர்களுக்கு இது ஒரு கஷ்டமாகவே இருக்கக்கூடாது. SPM ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க திருப்பி பார்த்தோம்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர் ஃபில்டர் த SPM யூசிங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அசெஷனில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் தெர்மல் பவர் பிளான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அணுமின் நிலையம். நம்ம இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டரை எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஏர் பொல்யூஷனில் நம்ம டீட்டெயிலாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம், இது ஃபியூச்சரிஸ்டிக்காக எப்படி மூவ் ஆக போகுதுன்னு பார்க்குறோம். இந்த மாதிரி எல்லா டிஸ்கஷனுமே நம்ம அங்கே பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு சின்ன ஒரு பொறி வச்சுருக்காங்க நமக்கு. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நியூக்ளியர் தெர்மல் பவர் பிளான்ட். நம்ம பார்த்தோன்னே ஆமாம், நியூக்ளியர் தெர்மல் பவர் பிளான்ட்டில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர் தானே யூஸ் பண்ணுவாங்க, ஃபில்டர் பண்ணால் தானே சஸ்பெண்டட் பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்னு போட்டுருவோம். ஆனால் கிடையாது. இந்த சஸ்பெண்டட் பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ் எங்கெங்கே வரும், எங்கே கரியை எரிக்கிறாங்களோ, எந்த ஒரு பொருளை எரிக்கிறாங்களோ அங்கே தான் வரும். ஆனால் நியூக்ளியர் தெர்மல் பவர் பிளான்ட்டில், நம்ம அணுமின் நிலையத்தில் அந்த மாதிரியான ப்ராசஸே கிடையாது. அப்போ இது அங்கே பயன்படுத்தப்படுமானா கிடையாது. அப்போ இங்கே வெறும் தெர்மல் பவர் பிளான்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்ட். அப்போ இங்கே தவறு. அப்போ ரீசன் வந்தோம்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர் ஃபில்டர்ஸ் த SPM. சஸ்பெண்டட் பார்ட்டிகுலேட் மேட்டரை எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர் ஃபில்டர் பண்ணும். எப்படி சார் பண்ணும், காற்று அங்கேருந்து வரும், அதை ஹைலி சார்ஜ் எலக்ட்ரோட்ஸ் இந்த 2 சைடும் இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்க, அந்த சார்ஜ் வழியாக பாஸ் ஆகும்போது அந்த சார்ஜஸ் இந்த சஸ்பெண்டட் பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ் மேலே உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் இந்த சார்ஜஸை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த புகைகள் மேலே போகும்போது நிறைய பாசிட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரோட்ஸ் வச்சுருப்பாங்க. காற்றில் இருக்கக்கூடிய அந்த SPM ஆனது சார்ஜ்டு SPMமாக மாறி இப்போ போயிட்டுருக்கு. அந்த சார்ஜ்டு SPM அங்கே சார்ஜாக இருக்கக்கூடிய எலக்ட்ரோட்ஸ்க்கு பக்கத்தில் போய் உக்காந்துக்கும். அதை டஸ்ட்டாக அதுக்கப்புறம் எடுத்துப்பாங்க. அதை நம்ம லேண்ட் ஃபில்ஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதான் நம்ம கிளாஸில் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ அப்போ ரீசன் கரெக்ட். அப்போ எந்த ஆப்ஷனுங்க கரெக்ட் அப்படின்னா, கரெக்டான்னு கேட்டால் இல்லை. ஸோ அதனால் ஏவும் சியும் போயிருச்சு, டியும் போயிருச்சு. நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் பி, ஆர் இஸ் கரெக்ட். அப்போ பி மட்டும்தான் கரெக்ட். 9வது கேள்வி. 9வது பார்த்தீங்கன்னா, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்லேருந்து எது சரி அப்படின்ட்டு கேட்குறாங்க. நம்ம குரூப் 2A இது ப்ரிலிம்ஸ் இல்லைங்க, நம்ம மெயின்ஸுக்கு பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் தான் எதிர்பார்ப்பது அதிகமாக இருக்கும். நீங்கள் எடுத்த உடனே பார்த்து அடிக்கிறது அந்த டைமில் இருக்கிறது எல்லாரும் செய்வாங்க. ஸோ அப்போ ப்ரிலிம்ஸை ஏற்கனவே பாஸ் பண்ணி வந்த நம் மாணவர்கள் இப்போ இந்த மாதிரியானதுக்கு ஆயுத்தமாகணும். அப்போ தான் வெற்றிக்கனியை ஈஸியாக எடுத்து நம்ம தேர்ச்சி பெற முடியும். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா ஒரு கேள்விகளையும் ஒரு சாப்டரையும் நீங்கள் படிக்கும்போது இதை எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம், இதில் எந்த பொறி வைக்கலாம், இல்லை இதை மாற்றி எப்படி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணலாம், அப்படி கன்ஃபியூஸ்னால் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றத எல்லாத்தையும் உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு டாபிக் படிக்கும்போதே அனலைஸ் பண்ணி படித்தால் மட்டுமே நம்ம இதை ஈஸியாக அணுக முடியும். சரிங்களா? மற்றவங்கலாம் ரொம்ப டைம் எடுத்து பண்ணக்கூடிய கேள்வியை நீங்கள் சட்டுன்னு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இதோட ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், அக்கார்டிங் டு சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் ஆஃப் இந்தியா, பார்ட்டிகுலேட் சைஸ் ஆஃப் டயாமீட்டர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2.5 மைக்ரோமீட்டர் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் காசிங் த கிரேட்டஸ்ட் ஹார்ம் டு ஹியூமன் ஹெல்த். அடுத்து, அர்பன் ஹீட் ஐலாண்ட் இஸ் மோர் ப்ரிவலண்ட் இன் ரூரல் ஏரியாஸ் ஆஃப் இந்தியா. And BOD value for the pure water is 100 ppm கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்திய மத்திய மாசுபாட்டு வாரிய தரநிலையின்படி 2.5 மைக்ரோமீட்டர் அல்லது அதற்கும் குறைவாக உள்ள துகள்கள் மனித ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய தீங்கை விளைவிக்கும் அப்படின்றத ஸ்டேட்மெண்ட் 1 கொடுத்துருக்காங்க. நகர்ப்புற வெப்பத்தீவு இந்திய கிராமப்புறங்களில் மிகவும் பரவலாக உள்ளது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 3வது ஸ்டேட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா, சுத்தமான தண்ணீரின் BOD மதிப்பு 100 ppm ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது பார்த்தோன்னா
2.5 மைக்ரோமீட்டர் டயாமீட்டர் கம்மியாக இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகுலேட் சைஸுமே நமக்கான தீங்கை விளைவிக்கும். ஆமாம் சார், ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், நிமோனியா, இந்த மாதிரியான டிசீஸ் எல்லாம் வர்றதுக்கு அது காரணமாக இருக்கும். எனக்கு இது ஏற்கனவே தெரியுமே சார்ன்னு சொல்லிட்டு ஏவை ஃபாஸ்ட்டாக அடிச்சிருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அர்பன் ஹீட் ஐலாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அர்பன் ஹீட் ஐலாண்ட்னாலே அர்பனில் தான் இருக்கும், நகர்ப்புறங்களில் தான் இருக்கும். ஆனால் கிராமப்புறங்களில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தப்புன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அப்போ அது தப்பு வராது அப்படின்றத எடுத்துட்டு பிஓடி வேல்யூ ஃபார் பியூர் வாட்டர் இஸ் 100 ppm. சுத்தமான தண்ணீரின் பிஓடி 100 ppm அப்படின்னு பார்த்தது சுத்தம் கரெக்ட், பியூர் வாட்டர் கரெக்டு தான். அப்போ 100 கரெக்டாக இருக்கும். ஏன்னா 100ன்றதாலே நமக்கு முழுமையான நம்பராக தெரியும். அது சுத்தத்து கூட ரிலேட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக மாணவர்களோட மைண்ட் என்ன ஆகும்னா ஆமான்றதுக்காகவே போகும். ஸோ அப்போ 1/3 அடித்து A1,3 அப்படின்றத மாணவர்கள் நிறைய சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே தான் நம்ம தவறு செஞ்சிடக்கூடாது. என்னன்னா பிஓடி வேல்யூ கம்மியாக இருந்தால் மட்டுமே அது சுத்தமான குடிநீராக இருக்கும்னு நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம். என்ன பார்த்தோம் சார்? பிஓடி 1 to 2 ppm இருந்தால் அது பியூர் ஃபார்ம் ஆஃப் வாட்டர், ரொம்ப அதீத சுத்தமான தண்ணீர் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து கம்மியாக போய் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் less than 5 ppm அப்படின்றது இருந்தால் அது ஒரு அளவுக்கு சுத்தமான வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் பாடியில் நீர் இந்த மாதிரி இருக்கு, ஐ மீன் இது ஓடைகள் மற்றும் அருவிகள் மற்றும் நம்ம குளம் குட்டை இந்த சுத்தமான இருக்கக்கூடிய குளம் குட்டைகள். நீங்கள் சார் நீங்கள் குளம் குட்டைன்னு சொன்னீங்க, நான் என் குளத்துக்கு குட்டையிலையும் எடுத்து பார்த்தேன், இல்லையன்னா அதில் நம்ம இன்னைக்கு சீவேஜஸையும் நச்சுத்தன்மையும் ஆட் பண்ணி அதில் மாற்றிட்டோம். ஆனால் இருக்கக்கூடிய சுத்தமாக இருக்கக்கூடிய குளம் குட்டைகளாக இருக்கட்டும் இல்லை ஆறாக இருக்கட்டும் அதில் எடுத்திங்கன்னா less than 5 ppm அதுதான் ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்லக்கூடியது. அதில் ஏன் சார் அப்போ குறையுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அங்கே நம்ம பார்க்குறது நுண்ணுயிர்கள், ஆர்கானிக் மேட்டர்ஸ் அதில் வந்துட்டாலே அங்கே பிஓடி வந்துடும். ஸோ அப்போ less than 5 ppm. இந்த less than 5 ppm கீழே இருக்கிறது எல்லாமே மனிதனுக்கு நல்ல வாட்டராக தான் இருக்கும், சுத்தமான வாட்டராக தான் இருக்கும். கிரேட்டர் தென் 5 ppm 5 ppm அது தாண்டினாலே, குறிப்பாக 6 to 9 போனாலே அது பொல்யூட் ஆனது, மாசுபாடு அடைந்த நீராக கன்சிடர் பண்ணப்படுகிறது. சரிங்களா? ஸோ அப்போ எடுத்த உடனே நம்ம 100 இருக்கு அது கரெக்டுன்னு போகக்கூடாது. 5 தாண்டினாலே அது மாசுனா, 100 போச்சுன்னா அந்த நீரானது சுத்தமான நீராக இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. இதில் எது கரெக்டுன்னா டி, ஆப்ஷன் டி 1 மட்டுமே அப்படின்றது மட்டும்தான் சார் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்த கேள்வியான 10வது கேள்விக்கு 10வது கேள்வியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா alteration in the environment represents a selective pressure upon the population to which it must adjust. The statement infers that. அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்கானிசம் வில் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் இன் a changed environment. Organism will fail to adjust to the changed environment, must vanish. Organism will change the environment under selective pressure. Answers not known. சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்கள் அது சரி செய்ய வேண்டிய மக்கள் தொகையின் மீது தேர்ந்தெடுக்கப்பட்ட அழுத்தங்களை குறிக்கிறது. இக்கூற்று பின்வரும் எதனை உணர்த்துகிறது அப்படின்றது கேள்வியா இருக்கு. மாற்றப்பட்ட சூழலில் உயிரினங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். மாறிய சூழலுக்கு ஏற்ப மாறாத உயிரினங்கள் மறைந்து போக வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட அழுத்தத்தின் கீழ் ஓர் உயிரினம் தனது சூழ்நிலையை மாற்றும். இதுதாங்க கேள்வி. அடுத்த இது பார்த்தீங்கன்னா விடை தெரியவில்லை, இதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சார் இது என்ன சார் கொஞ்சம் ரொம்ப ஸ்டேட்மெண்ட் அசஷன் மாதிரி இல்லாமல் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இன்ஃபர் பண்ண சொல்கிறாங்களே, இந்த மாதிரிலாம் கேள்விகள் வருமானா இது நம்ம அரசு தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரியும் கேட்பதற்கான வாய்ப்புகள் இம்முறை அதிகம் குரூப் 2 ஏல. ஸோ அப்போ இதற்கும் நம்ம பயிற்சி கொடுத்துருக்கோம், இதையும் நம்ம கிளாஸில் கவர் பண்ணியிருக்கோம். என்ன சார் சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு ஆர்கானிசம் வில் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் இன் சேஞ்ச்டு என்விரான்மெண்ட். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னொரு தடவை வாட்சிட்டு வந்துடுவோம். ஆல்ட்ரேஷன் இன் த என்விரான்மெண்ட் ரெப்ரசன்ட் செலக்டிவ் ப்ரெஷர் அப்பான் த பாப்புலேஷன் டு விச் இட் மஸ்ட் அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்கள் அது சரி செய்ய வேண்டிய மக்கள் தொகையின் மீது தேர்ந்தெடுக்கப்பட்ட அழுத்தங்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ட்ரேஷன் இந்த என்விரான்மெண்ட் ஒரு மாற்றம் ஏற்படுது,
அதற்கு அந்த பாப்புலேஷன் மேலே ஒரு அழுத்தம் வைக்கப்படுது, அதற்கு அந்த பாப்புலேஷன் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றத இங்கே கொண்டு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஆர்கானிசம் வில் இன்க்ரீஸ் பாப்புலேஷன் இன் சேஞ்ச் என்விரான்மெண்ட்டாக, ஒரு என்விரான்மெண்ட் மாறுதுன்னா ஒரு ஆர்கானிசத்தோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அது சரியான்னு கேட்டால் கிடையாது. ஒரு ஹீட் வேவ், நம்ம டெம்பரேச்சர் வந்து குளுமையாக இருக்குது, அந்த டெம்பரேச்சர் வந்து மாறுது, ஒரு என்விரான்மெண்ட் மாறுதுன்னா அந்த டெம்பரேச்சர் மாறுச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் மாறும். அப்படி மாறணும் போது என் பாப்புலேஷன் வளருமானா வராது. ஏன்னா நான் இதுக்கு தான் அடாப்ட் ஆகிருக்கேன். ஸோ அப்போ இதுக்கு அடாப்ட் ஆகும்போது அதனால் அந்த தன்மையில் என்னோட பாப்புலேஷனையை நான் அதிக வளர்த்துக்க முடியாது. ஸோ அப்போ தவறு. அடுத்து ஆர்கானிசம் விச் ஃபெயில் டு அட்ஜஸ்ட் டு த சேஞ்ச் என்விரான்மெண்ட் மஸ்ட் மேனேஜ். எந்த ஆர்கானிசம்லாம் ஒரு என்விரான்மெண்ட் மாறுது, சுற்றுச்சூழல் மாற்றத்தை அடாப்ட் பண்ணாமல் இருக்கோ அது வேனிஷ் ஆகணும், அவ்வளோதான், அது அழிந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நம்ம கீழே இருக்கக்கூடிய சி மற்றும் டியை பார்த்துட்டு வந்துடும். சி என்ன சொல்லுது? ஆர்கானிசம் வில் சேஞ்ச் த என்விரான்மெண்ட் அண்டர் செலக்டிவ் ப்ரெஷர். ஆர்கானிசம் என்விரான்மெண்ட் ஒரு ப்ரெஷர் கொடுத்ததுன்னா அந்த என்விரான்மெண்ட்டையே மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்திற்கு இங்கே வெப்பமயல் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தேவையில்ல சார், நான் ஏசியில் தானே இருக்கேன், அங்கே குளுமையாக தானே இருக்கேன் அப்படின்றது ஒரு கூற்றாக இருக்கலாம். இருந்தாலும் இந்த வெளி உலகத்திற்கு நம்ம ஒரு ரூமில் இருந்துக்கலாம், பூமின்னு வரும்போது திருப்பியும் அது வெப்பமயமாக்குதல தான் கூட்டு வருது. அது மற்ற பிரச்சனையே கொண்டு வரும். எப்படி சார் கொண்டு வரும்? பூமி வெப்பமயமாச்சுன்னா என்ன சார் ஆகும்? உள்ளே இருக்கக்கூடிய அண்டார்டிகா இதெல்லாம் இருக்கக்கூடிய பனிகள் உருகும், அங்கே இருக்கக்கூடிய நம்ம நீர்நிலைகளோட கடலோட மட்டும் ஏறும். அப்போ கோஸ்டல் ரீஜன் மெல்ல 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 அழிஞ்சு வரும். அப்போ அங்கே இருக்கவங்களாம் இறக்க தான் செய்வாங்க இல்லையா? ஸோ அப்போ ஆர்கானிசம் நம்ம மாற்றிக்கிட்டாலும் நம்ம அழிய தான் செய்கிறோம். அப்போ இரண்டாவதும் தப்பு. ஆன்சர் நாட் நோன்னு இல்லை. அப்போ நான் பார்த்த பி சரியாக இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்க? ஆர்கானிசம் விச் ஃபெயில் டு அட்ஜஸ்ட், ஒரு சூழ்நிலை மாறுது அப்படின்னா இல்லை சுற்றுச்சூழல் மாறுதுன்னா அதற்கு ஏற்ப நான் மாறிக்கலைன்னா அந்த சுற்றுச்சூழலில் இருந்து நான் வெளியேற்றப்படுவேன், முழுமையாக வேனிஷ் பண்ணப்படும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு ஆப்ஷன். அடுத்த கேள்வியான 11வது கேள்வியில் நம்ம என்னன்னு பார்ப்போம். இந்த 11வது கேள்வியில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த தவறான ஸ்டேட்மெண்ட்டை கேட்கும்போது ரொம்ப மாணவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். 4 ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்பாங்க. 4த்துலேயுமே சில டைம் இந்த இதில் A 1 2 3 2 B 2 3 4 இந்த மாதிரியாக கொடுக்கும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா இதை பார்க்கும்போது மாணவர்கள் ஓகே இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் கரெக்டு அப்படின்னு 1 2 3 அடிச்சிருவாங்க. வெளியே வந்து இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பரை ஆன்சரையும் பார்க்கும்போது ஏன் அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருப்பாங்க, இல்லை இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருப்பாங்க. அதில் நமக்கு ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அதை நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் நம்ம போகிறோம், கம்ப்யூட்டரில் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். அப்போ மாணவர்கள் மிக கவனமாக இருக்கணும். ஸோ ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட் அமாங் த ஃபாலோயிங்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னங்க கொடுக்குறாங்க? ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஆர் டாமினேட்டட் பை broad leaf evergreen trees அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது, tropical forest have low net productivity, primary productivity குறிப்பாக சொல்கிறாங்க. tropical forest have low net primary productivity. அடுத்தது போனீங்கன்னா tropical forest are also known as evergreen forest அப்படின்னு சொல்கிறாங்க. tropical rain forest covers 6 to 7% of earth surfaceன்னு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ். இதில் எது தவறுன்னு கேட்குறாங்க. பின் வருவனவற்றில் தவறான கூற்றை அடையாளம் காணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெப்பமண்டல மழைக்காடுகள் அகன்ற இலை பசுமை மாறா மரங்களை அதிகம் கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல காடுகள் குறைந்த நிகர முதன்மை உற்பத்தி திறனை கொண்டவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூன்றாவது வெப்பமண்டல மழைக்காடுகள் பசுமை மாறா காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாலாவது வெப்பமண்டல மழைக்காடுகள் பூமியின் மேற்பரப்பில் 6 முதல் 7% ஆக்கிரமிப்பு செய்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார். இதில் நம்ம எல்லாத்துலேயும் ராங் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்கணும், தவறான கூற்று. முதல்ல என்ன சொல்கிறாங்க? ரெயின் ஃபாரஸ்ட் ஆர் டாமினேட்டட் பை ப்ராட் லீவ்ஸ், அகன்ற இலை இருக்கும், பசுமை மாறா அப்படின்றாங்க. டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் எங்கே இருக்கும் நம்ம பார்த்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல மழைக்காடுகள், மழை எப்பயுமே பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க.
ஓகேங்களா? ஸோ அந்த காடுகள் தான் நம்ம என்ன பேசணும், டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் பேசணும். மழை இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ரொம்ப பெரிய மரங்களாக இருக்கும். ஏன் பெரிய மரங்களாக இருக்கும், அதில் அடியில் இருக்கக்கூடிய நீரை அதிகமாக அது கடத்தணும். கடத்தினதுக்கு அப்புறம் மேலே இருக்கக்கூடிய சூரியன் வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஆவிகள் மூலியமா அது அந்த நீரை கடத்தணும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய இலை எப்படி இருக்கணும், ரொம்ப பெருசாக தான் இருக்கணும் அப்படின்றத நம்ம கிளியராக பார்த்துருந்தோம். ஸோ அப்போ அங்கே ப்ராட் லீஃபாக தான் இருக்கணும். அதுவும் பசுமை பசுமை எப்போங்க மாறும், அங்கே சீசன் மாறணும். ஒரு இடத்துல தண்ணி வறட்சி இருக்கணும். அப்போ தான் இலைகள் என்ன பண்ணும், பழுக்கும், கொட்டும். இதெல்லாம் அப்போ தண்ணி இல்லாமல் டோட்டலாக ஷெட் பண்ணும். ஆனால் இங்கே தண்ணி எப்பயுமே மழை பெய்து கொண்டு இருப்பதால அங்கே பசுமை மாறாது. சார் அப்போ எப்படி சார், அப்போ இலையே கொட்டாதான்னு கேட்டால், இலை அது பழுத்து கொட்டும். ஆனாலும் அது மற்ற இலைகள் எப்பயுமே பச்சை நிறத்தில் இருப்பதால் பசுமை மாறா அப்படின்ற இங்கே பேர் வருது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னங்க, அது சரியான ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. டிராபிக்கல் ஃபாரஸ்ட் ஹேவ் லோ நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன, முதன்மை நிலை உற்பத்தி திறன் எப்படி இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படியா நம்ம பார்த்தோம், இல்லை. என்ன பார்த்தோம், முதன்மை நிலை உற்பத்தி திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும் டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் அப்படின்றதான் நம்ம பார்த்தோம். அப்போ அது தவறான ஸ்டேட்மெண்ட். இன்னொன்று நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே 4 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பி ஆப்ஷன் நமக்கு கரெக்டாக தெரியும். மாணவர்கள் இருந்தாலும் இந்த சிடியை படித்து நேரத்தை வீணடிப்பாங்க. அப்படி நம்ம வேறத்தை வீணடிக்கக்கூடாது. எனக்கு இது கரெக்டாக தெரியுது, ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு பிஏ மட்டும் படித்து சென்றாலே போதும். எப்போ தான் நீங்கள் 100% கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும். இல்லை சார் எனக்கு இதுவுமே டவுட்டாக இருக்குது, கீழே இருக்கிறது சரியான்னு பார்த்துட்டு நான் மேலே வரேன்னா, நீங்கள் கீழே இருக்கிறது சரியான்னு பார்த்துட்டு வர்றது தான் சரி. இப்போ கீழே இருக்கிறது என்ன சார், டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஆல்சோ நோன் அஸ் எவர் கிரீன் ஃபாரஸ்ட். அதுதான் பார்த்தோம். ஏன் பசுமை மாறாமல் இருக்குன்ற காரணங்களை பார்த்தோம். ஆமாம், அது கரெக்டு தான். 6 to 7% எர்த் சர்ஃபேஸில் அதுதானே சார் இருக்குது. ஆமாம் சார், பார்த்தோம். இப்போ வெப்பமண்டல மழைக்காடுகள் எங்கெல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்குங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்தமான் நிக்கோபாரில் இருக்குது, மேற்கு தொடர்ச்சி மலையில் சில பகுதிகளில் இருக்குது, மற்றும் அசாம் நார்த் ஈஸ்டில் இருக்குது. ஏன் சார் இது மட்டும் அங்கே தான் இருக்கணுமா அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம டிராபிக் ஆஃப் கேன்சர் கடக ரேகையை தாண்டக்கூடாது, ப்ளஸ் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் அந்த பகுதிகளில் தான் இருக்குது. ஸோ அதனால் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. நார்த் ஈஸ்ட் அந்த பகுதிகளுக்குள்ளே வருது. ஸோ அதனால் நார்த் ஈஸ்டில் இருக்குது. நிறைய நீர்வளம் கொண்ட நார்த் ஈஸ்ட்டில் அங்கே இருக்குது. குறிப்பாக அந்தமான் நிக்கோபார் இதற்கு நடுவில் மையத்தில் இருக்கிறதால அங்கே அந்த கிளைமேட் நம்ம படிக்கும்போதும் என்விரான்மெண்ட்டில் படிக்கும்போதும் நான் சொன்னேன், அந்தமான் நிக்கோபாரில் பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் ஈக்குட்டோரியல் டைப் ஆஃப் கிளைமேட் அங்கே ப்ரிவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னேன். ஸோ அதே மாதிரி இந்த மழைக்காடுகள் வெப்பமண்டல மழைக்காடும் அந்தமான் நிக்கோபாரில் அதிகமாக உண்டுங்க. ஓகேங்களா? நம்ம அடுத்த கேள்வியான 12வது கேள்விக்கு போகலாம். வாட் ஆர் த கார்பன் சிங்க்ஸ் அப்படின்றது தான் இங்கே கேள்வி. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த நேச்சுரல் ப்ராசஸ், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நேச்சுரல் ப்ராசஸ் தட் ரிமூவ்ஸ் CO2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 சிஸ்டம் தட் ஜெனரேட்ஸ் த க்ரீன் ஹவுஸ் கேசஸ். 3 ஃபேப்ரிகேட்டட் சிஸ்டம் டு ரெடியூஸ் எமிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 நன் ஆஃப் த அபோன்னு கொடுத்துருக்காங்க. கார்பன் மூழ்கியல் என்றால் என்ன அப்படின்றாங்க. ஏ என்ன கொடுத்துருக்காங்க, CO2வை அகற்றும் இயற்கையான செயல்முறைன்னு கொடுத்துருக்காங்க. பி என்ன கொடுத்துருக்காங்க, பசுமை இல்லா வாயுகளை உருவாக்கும் அமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உமிழ்வை குறைக்க வடிவமைக்கப்பட்ட அமைப்பு அப்படின்றது சி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டியில் மேலே குறிப்பிட்ட எதுவும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டி ஆப்ஷனை மேலே குறிப்பிட்ட எவையும் இல்லைன்றதை சூஸ் பண்ண ரொம்ப தயங்குவாங்க. அப்படி இல்லை, இன்றைக்கி பேட்டர்ன்ஸ் மாறுது, நம்ம அதையும் சூஸ் பண்ணணும்னு தான் இங்கே சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஆன்சர் இது மூலியமாக சொல்லிட்டேன். டி தான் ஆன்சர். ஏன் சார் டி தான் ஆன்சர்? அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி எலிமினேட் பண்ணோம், எனக்கு இது வந்து சரியாக தானே தெரியுது, இல்லை என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். நேச்சுரல் ப்ராசஸ் தட் ரிமூவ் CO2. கார்பன் சிங்க்னா என்னென்னா, எந்த ஒரு இடம் கார்பனை தன்னுள் அதிகமாக கொண்டுள்ளதோ அது கார்பன் சிங்க். ஓஷனாக இருக்கலாம், இல்லை அடியில் புரிந்திருக்கக்கூடிய நிலக்கரிகளாக இருக்கலாம், இது எல்லாமே கார்பன் சிங்க்ஸ்ன்னு பார்ப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, நேச்சுரல் ப்ராசஸ் தட் ரிமூவ் CO2வா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அடுத்து சிஸ்டம் தட் ஜெனரேட்ஸ் கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்றாங்க. பசுமை இல்லா வாயுகளை உருவாக்கும் அமைப்பா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அதுக்கும் இதற்கும் ரொம்ப தூரம். ஸோ அந்த ஆப்ஷனும் கிடையாது. அடுத்து a fabricated system to reduce emission.
இந்த ஃபேப்ரிகேட்டட் சிஸ்டம்னா என்ன சார், வடிவமைக்கப்பட்ட அமைப்புனா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர், ஸ்க்ரப்பர், சிம்னி இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைக்கப்பட்ட நம்ம அமைப்புன்னு சொல்லுவோம். அதுதான் கார்பன் சிங்கான்னு கேட்டால் அதுவுமே கிடையாது. ஏன்னா கார்பன் சிங்கானது ஒரு நிலப்பரப்போ இல்லை உயிரினமோ ஏதோ ஒன்று தன்னுள் அதிக கார்பனை கொண்டு உள்ளது, அட்மாஸ்பியருக்கு இன்னும் அந்த கார்பனை ஆட் பண்ணலன்னா அது பேர் தான் கார்பன் சிங்க். உதாரணத்திற்கு நிலக்கரி, நிலத்தில் அடியில் புதைந்திருக்கக்கூடிய நிலக்கரிகள் எல்லாமே கார்பன் சிங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதை தான் நம்ம நெய்வேலியில் என்ன பண்ணுறாங்க, தோண்டி எடுத்து அதுலேருந்து தெர்மல் பவர் பிளான்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், எலக்ட்ரிசிட்டியை தயாரித்து திருப்பி அந்த கார்பனை பொல்யூஷனை நம்ம ஆட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு அது கரெக்டான ஆப்ஷன்ஸ் என்ன, டி தான், நன் ஆஃப் த அபவ். ஓகே, இப்போ 13வது கேள்வி பார்க்க போகிறோம். இதில் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் பயோகார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட் இதுக்காக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் it is an carbon enriched biomaterial generated through incineration. Second, it is enriched the soil and prevented from leaching the pesticides. Third, it also excellent carbon sink and can be used for carbon sequestration. கொடுத்துட்டு இதில் கரெக்டானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பயோகார் தொடர்பான பின்வரும் கூற்றினை கவனி. இது எரிப்பு மூலம் உருவாக்கப்படும், அதாவது இங்கே இன்சனரேஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க. இன்சனரேஷன் மூலம் உருவாக்கப்படும் கார்பன் செறிவூட்டப்பட்ட உயிர் பொருளாகும். அடுத்து இது மண்ணை வலுப்படுத்துகிறது மற்றும் பூச்சிக்கொல்லி வெளியேறுவதை தடுக்கிறது. 3, இது சிறந்த கார்பன் மூழ்கி மற்றும் கார்பன் வரிசைப்படுத்தலுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எது அல்லது எவை சரியானவை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3ஆவதாக கொடுத்துருக்கக்கூடியது இட் இஸ் ஆல்சோ என் எக்ஸலன்ட் கார்பன் சிங்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கார்பன் சிங்கை பற்றி, கார்பன் மூழ்கியை பற்றி கொஞ்ச நேரம் முன்னாடி தான் பார்த்தோம். ஆமாம், பயோகாரிசன் கார்பன் மூழ்கி ஒரு சிறந்த கார்பன் மூழ்கி தான். ஸோ அப்போ அது கரெக்டு, கார்பன் சிக்வெஸ்ட்ரேஷனும் கரெக்டு தான். 2வது பார்த்தீங்கன்னா இட் என்ரிச்சஸ் த சாயில், அதாவது உங்கள் மண்ணை வலுப்படுத்துமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் வலுப்படுத்தும். இட் ப்ரிவென்ட்ஸ் ஃப்ரம் லீச்சிங் பெஸ்டிசைட்ஸ், எஸ் கரெக்ட். இப்போ 2வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். முதல் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், இட் இஸ் அ கார்பன் என்ரிச்ட் பயோமெட்டீரியல் அப்படின்னு கொடுத்துருக்கான். இதில் கார்பன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பயோமெட்டீரியல் உயிர் பொருள், கார்பன் செறிவூட்டப்பட்ட ஒரு உயிர் பொருள்னு கொடுத்துருக்கான். ஆமாம் கரெக்டு தான். ஆனால் இங்கே தான் கவனம் செலுத்தணும். ஜெனரேட்டட் த்ரூ இன்சனரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்சனரேஷன் ப்ராசஸில் பயோகார் வராது. எதில் வரும், இன்சனரேஷன் இல்லாமல் பைரோலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் மூலிமா தயாரித்தா தான் பயோகாராக வரும். அப்படி என்ன சார் பைரோலிசிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம கிளாஸில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். பைரோலிசிஸ்னால் ஆக்சிஜனே இல்லாமல் கம்பஷன் நடக்கிறதுக்கு பேர் தான் பைரோலிசிஸ். வேறெவர் in the presence of oxygen a combustion happens is called incineration. இன்சனரேஷன்னா கார்பன் இருக்கும் பட்சத்தில் எரியறது பேர் இன்சனரேஷன். ஸோ பயோகார் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த ப்ராசஸ் ஆஃப் பைரோலிசிஸ் alone, not incineration. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா கார்பன் என்ரிச்டு பயோமெட்டீரியல் ஜென்ரேட்டட் த்ரூ இன்சினரேஷன், ஆமாங்க கரெக்டு தான் அப்படின்ட்டு போட்டுட்டு போயிடுவாங்க. அங்கே தான் நம்ம தவறாகிறது. ஸோ இதில் பி ஆப்ஷன் 2 மற்றும் 3 மட்டும்தான் இதில் கரெக்ட். 14வது கேள்வியில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜிஹெச்ஜி ப்ரோக்ராம் அதை பற்றி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்றதான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஜிஹெச்ஜின்னா நம்ம மாணவர்கள் க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து நம்ம போகும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, an initiative by Ministry of Science and Technology to develop the climate change mitigation technologies அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து an initiative by Ministry of Environment, Forest and Climate Change to reduce the greenhouse gas emission அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது பார்த்தீங்கன்னா an industry-led voluntary framework to measure and manage the greenhouse emission. 4வது none of the above சொல்கிறாங்க. இந்தியா ஜிஹெச்டி திட்டத்தை பற்றியான 4 இது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அமைச்சகத்தின் காலநிலையை மாற்றத்தை கணிக்க உதவும் தொழில்நுட்பத்தை மேம்படுவதற்கான ஒரு முயற்சி ஆகும்ன்றது முதல் ஸ்டேட்மெண்ட். சுற்றுச்சூழல், வன மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் பசுமை இல்லா வாயு
உமிழ்வை குறிக்கும் ஒரு முயற்சியாகும் அப்படின்னு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மூணாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பசுமையில்லா வாயு உமிழ்வை அளவிடுதல் மற்றும் நிர்வாகத்தில் தொடர்பான தொழில்துறை சார்ந்த தன்னார்வ கட்டுப்பாடு அளவு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த வாலண்ட்ரி இதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கும்போது இது மூணுமே ரிலேட்டடாக இருக்கும். ஆனால் நம்ம மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இது மோஸ்ட்லி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்ச், க்ரீன் ஹவுஸ் கேஸ் ரெடியூக்ஷன் இதெல்லாம் வர்றதால இந்த பி ஆப்ஷனை சூஸ் பண்ணுவாங்க. கிடையாது. இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சோம்னா நம்ம இது எதுனா இட் இஸ் அன் இண்டஸ்ட்ரி லெட் வாலண்டரி ஃப்ரேம் ஒர்க். ஒரு இண்டஸ்ட்ரி சேர்ந்து பல இண்டஸ்ட்ரிகள் சேர்ந்து முனைந்து தன்னார்வ ஒரு நிறுவனமாக கொண்டு வந்தாங்க. எதற்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை மேனேஜ் பண்ணுறதுக்கும் அதை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு முனைப்பு தான் இந்த GHG ப்ரோக்ராம் அப்படின்றாங்க. சார் இண்டஸ்ட்ரி அப்படின்றீங்க, அப்போ தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய CII அப்படின்ற கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். நெக்ஸ்ட் TERI அப்படின்னு சொல்லக்கூடிய எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸ் இன்ஸ்டிடியூட் அப்படின்றதும் ரெண்டும் சேர்ந்து தான் இதை கொண்டு வராங்க. சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னா நம்ம இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸில் இருந்து அதிக எமிஷன்ஸ், கார்பன் எமிஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை எப்படி குறைக்கலாம், அந்த கார்பன் எமிஷன்ஸை குறைப்பதற்கு இண்டஸ்ட்ரீஸில் நம்ம என்ன மாற்றம் கொண்டு வரணுன்றதை மெஷர் பண்ணவும் இல்லை அதை காம்ப்ரஹென்சிவாக இவங்க ஆக்ஷன் கொண்டு போகிறதுக்காக தான் இந்த GHG ப்ரோக்ராம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா ஆன்சர் பி. அடுத்து நம்ம 15வது கேள்விக்கான இதுக்குள்ளே போகிறோம். 15வது கேள்வி என்னன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2022 2022. அதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா த ரூல்ஸ் டஸ் நாட் அப்ளை டு waste batteries and radioactive waste. Second, it defines a e-retailer as a company which deals in e-waste online. Third, it defines an organ product as those products more than 5 years ago by branded company அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை சரி அப்படின்றத கேட்குறாங்க. இங்கே 1 2 3 இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கேட்கல. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எத்தனை ஸ்டேட்மெண்ட் சரி அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் only 1 ஸ்டேட்மெண்ட், only 2 ஸ்டேட்மெண்ட், only 3 ஸ்டேட்மெண்ட், அப்புறம் எந்த ஸ்டேட்மெண்ட்டே சரி இல்லைங்க அப்படின்றது ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. மின் கழிவு மேலாண்மை விதிகள் 2002 தொடர்புக்கான கூற்றுகளை கவனி அப்படின்னு கேள்வி வருது. முதல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த விதிகள் பேட்டரி கழிவுகள் மற்றும் கதிரியக்க கழிவுகளுக்கு பொருந்தாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து இவ்விதியின்படி ரீட்டைலர் விற்பனையாளர், சில்லறை விற்பனையாளர் இருக்காங்க இல்லையா என்பது யாருன்னா ஆன்லைனில் மின்னணு கழிவுகளை கையாளும் நிறுவனம் என்று சொல்லியிருக்காங்க. மூணாவது ஸ்டேட்மெண்ட் 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் காலாவதியான பொருட்கள் என இந்த விதி வரையறுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது சார் சரி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். இந்த பேட்டரிஸ் ரூல் இருக்கு இல்லையா, இந்த தீஸ் ரூல்ஸ் டஸ் நாட் அப்ளை டு வேஸ்ட் பேட்டரிஸ் அண்ட் ரேடியோஆக்டிவ் வேஸ்ட். அதாவது பேட்டரி கழிவுகள் மற்றும் கதிர் இயக்க கழிவுகளுக்கு இது அப்ளை ஆகாதா அப்படின்னு கேட்டால் ஆமாம், இது அப்ளை ஆகாது. வேஸ்டால் இருந்தால் கூட இது அப்ளை ஆகாது. அப்போ இந்த இது எதை வைத்து அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டரிஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் 2022 கீழ் தான் பேட்டரி கழிவுகள் அது அப்ளை ஆகுது. அப்போ ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் கதிரியக்க கழிவுகள் எதனால் வருதுன்னா அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், 1962 வந்திருக்கும். அதன் கீழ் தான் இதை ஹேண்டில் பண்ணப்படுறாங்க. வேஸ்ட் ரூல்ஸ் மேனேஜ்மெண்ட் 2002 கிடையாது. ஓகேங்களா? அடுத்து ரீட்டைலர்னா யாரு அப்படின்னா நம்ம ரீட்டைலர்னா என்ன எடுத்துப்போம், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுறாங்களா, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை எடுத்துட்டு இன்டர்நெட் மூலியமாவோ இது மூலியமாவோ எடுத்து கொடுப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. ரீட்டைலர்னா யாருன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளிப்கார்ட், டெலிகம்யூனிகேஷன் இதெல்லாம் பயன்படுத்தி, அதாவது இப்போ இருக்கக்கூடிய நவீன சோஷியல் மீடியா டெலிகம்யூனிகேஷன்லாம் பயன்படுத்தி யார் உங்களுக்கு எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அது எலக்ட்ரானிக் பொருளாக இருக்கலாம், இந்த பேனாவாக இருக்கலாம், எந்த பொருளாக இருந்தாலும் எவ்வளோ வந்து சேர்க்குறாங்களோ அவங்க தான் ரீட்டைலர்ஸ். உதாரணத்துக்கு தான் நம்ம இந்த இது பார்த்தோம் இல்லையா, ஃப்ளிப்கார்ட், அமேசான் ப்ளஸ் உங்களுக்கான இந்த டெலிகம்யூனிகேஷன் டிவியை போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும் இல்லையா, இந்த மாதிரி அந்த விளம்பரம் செய்து விற்கிறது எல்லாமே ரீட்டைலர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது சொல்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஃபைன் அன் ஆர்ஃபன் ப்ராடக்ட் அஸ் தோஸ் ப்ராடக்ட் மோர் தென் 5 years அபோவ் பை பிராண்டட் கம்பெனின்னு சொல்கிறாங்க. கிடையாது.
ஆர்ஃபன் ப்ராடக்டை இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்ஃபன் ப்ராடக்ட்னு அவங்க கொடுத்துறது கரெக்டு தான். ஆனால் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் 5 ஆண்டுக்கு மேற்பட்ட பிராண்டட் கம்பெனிகளால் தயாரிக்கப்பட்டு 5 ஆண்டுக்கு மேற்பட்ட இருக்கிறதெல்லாம் ஆர்ஃபன் ப்ராடக்டான்னு கேட்டால் கிடையாதுங்க. அப்போ எதெல்லாம் ஆர்ஃபன் ப்ராடக்ட் சார்னா, எப்படி ஒரு ஆர்ஃபன்னா தாய் தகப்பன் யாருன்ற தெரியாமல் இருக்கிறாங்களோ அதற்போல் அதற்கு தயாரிப்பாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. எப்படி சார் எனக்கு புரியல அப்படின்னா, ஒரு அசம்பிள்டு செட் வாங்குகிறோம், ஒரு அசம்பிள்டு கம்ப்யூட்டர் எடுக்கிறோன்னா அதுவாக இருக்கலாம், இல்லை நானாக பண்ணுறேன், இல்லை நான் பிராண்டட். இது எந்த மாதிரியான நான் பிராண்டட்னா, வடிவேல் சொல்லுவார் கப்சி இல்லைன்னா அக்காமாலா, இந்த மாதிரியான நான் பிராண்டட் பிராண்டு தெரியாத ஒரு கம்பெனிலேருந்து வந்திருக்கு, அங்கே மாதிரி விற்கிறாங்க, இல்லை சைனா பீஸ், அதை தான் ஆர்ஃபன்டு ப்ராடக்ட்னு இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் சொல்லுது. அப்போ எது சார் சரி? இங்கே ஃபஸ்ட்டு ஒன்று சரியா? ஆமாம், இதில் சரி. அடுத்து இரண்டாவது தவறு, மூன்றாவதும் தவறு. அப்போ இதில் எத்தனை கூற்று கரெக்டுனா, வெறும் ஒரு கூற்று தான் கரெக்டு. அப்போ ஆன்சர் ஏ, 1 only. சரிங்களா? 16வது கேள்வி, வித் ரெஃபரன்ஸ் டு எக்காலஜிக்கல் சக்சஷன் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், எக்காலஜிக்கல் சக்சஷன் இஸ் டிஃபைன்ட் as a process in which one generation of the species replaces another generation without allowing the other species to grow. செகண்ட் பார்த்தீங்கன்னா, எ ப்ரைமரி சக்சஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஏரியா தட் ஆர் நியூலி எக்ஸ்போஸ்ட் அண்ட் எசென்ஷியலி லைஃப்லெஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஏ 1 மட்டும், பி 2 மட்டும், சி போத் 1 and 2, டி நெய்தர் 1 or 2ன்னு சொல்லியிருக்காங்க. சுற்றுச்சூழலில் வழிமுறை வளர்ச்சியை பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனி. சுற்றுச்சூழலில் வழிமுறை வளர்ச்சி என்பது ஒரு இனத்தின் ஒரு தலைமுறை மற்ற இனங்களை வளர அனுமதிக்காமல் அவ்வினத்தின் மற்றொரு தலைமுறைக்கு மாற்றாக உருவாகிறது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, முதன்மை வழிமுறை வளர்ச்சி என்பது புதிதான அதிலும் குறிப்பாக உயிரினங்கள் அற்ற பகுதிகளில் உருவாக்கப்படுகின்றன அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் எதெல்லாம் சரி அப்படின்னு கேட்குறாங்க. இதில் 1 மற்றும் 2 மட்டும், 1ம் 2ம், 1 மற்றும் 1 2 2மே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம இந்த வழிமுறை வளர்ச்சி பகுதியில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இதில் இங்கே எக்காலஜிக்கல் சக்சஷன் நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே சரியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த முதல் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் நல்லா கவனிக்கணும். எக்காலஜிக்கல் succession is defined as a process in which one generation of the species replaces another without அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, allowing other species to grow, without allowing other species to grow அப்படின்னு பார்த்தோம். ஆனால் நம்ம அப்படி பார்க்கல, with allowing other species to grow அப்படின்னு பார்த்தோம். இதை மேலோட்டமாக படிக்கும்போது நமக்கு கரெக்ட் மாதிரி தெரியும். ஆனால் அந்த வித்தவுட் இதுக்குள்ளே தான் அவங்க விளையாடி இருப்பாங்க. வளர அனுமதிக்காமல் அப்படின்றதான் இங்கே நமக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு இதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை நம்ம கரெக்டாக பிளாட் பண்ணிடுவோம். அடுத்து வாங்கினோம்னா, பிரைமரி சக்சஷன் டேக்ஸ் பிளேஸ் இந்த ஏரியாஸ் தட் ஆர் ரேர்லி நியூலி எக்ஸ்போஸ்ட் அண்ட் எசென்ஷியலி லைஃப்லெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது சரியான கூற்று தான். என்ன பிரைமரி சக்சஷன்னா, முதல் நிலை வழிமுறை வரைச்சி நம்ம பார்த்துருக்கோம். பேர் ராக்ஸில் ஸ்டாக் ஆகும், லிச்சன்ஸு இந்த மாதிரியான ஒரு உயிரினங்கள் தான் அங்கே ஃபஸ்ட்டு ஆட்கொள்ளும், அதுதான் ஸ்டார்ட் பண்ணும், அதுதான் பார்த்துருக்கோம். அப்போ செகண்டரி 2ஆம் நிலை அப்படின்றத என்ன சார் பார்த்துருக்கோம், ஏற்கனவே அது இருக்கும். அந்த இருக்கிறதுல ஏதோ ஒரு காட்டில் இருக்கக்கூடிய காட்டுத்தீயோ இல்லை ஏதோ ஒரு கிளைமேட்டிக் ஏதோ டியூ டு மேன் ஆர் நேச்சுரல் ஆர் ஆர்டிஃபிஷியலாக ப்ராசஸ்னால ஒரு வெள்ளம் வந்தோ ஏதோ ஒன்று அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பாப்புலேஷனையும் அழிச்சிரும். அங்கே இன்னொரு பாப்புலேஷன் குடி புகுந்து வழிமுறை வளர்ச்சியை தொடர்ந்து செய்யும் அப்படின்றத பார்த்துருக்கோம். இதுதான் 2ஆம் நிலை. அப்போ இதில் முதல் நிலையான ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. இப்போ இதில் ஆன்சர் என்ன சார், பி 2 onlyன்னு கொடுத்துருக்கிறது தான் இதில் கரெக்ட். ஸோ பி 2 only. 17 போகிறோம். A zone of gradual but continuous change from one ecosystem to another when there is no sharp boundaries between the two in terms of species combination is the best described as அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா டெஃபினேஷன் டைப் ஆஃப் கேள்வி. ஒரு நம்ம நிறைய டெஃபினேஷன்ஸ் படிப்போம், இங்கே அதை நம்ம எழுத முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டெஃபினேஷன்ஸை எடுத்து கொடுத்துட்டு இது ஏதோட டெஃபினேஷன் கரெக்டாக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. ஓகேங்களா? உயிரினங்கள் அது என்னென்ன 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 ஹேபிட்டட், 2வது நிஷே, 3வது எக்கோக்ளைன், 4வது பயோம். இந்த தமிழில் உயிரினங்களின் கலவையின் அடிப்படையில் இரண்டிற்கும் இடையே தெளிவான எல்லை வரையறை இல்லாத போது
ஒரு சுற்றுச்சூழலில் இருந்து மற்றொரு சுற்றுச்சூழலுக்கு படிப்படியாக ஆனால் தொடர்ச்சியாக மாறுகின்ற ஒரு மண்டலம் எவ்வாறு விவரிக்கப்படுகிறது அப்படின்றதான் இங்கே கேட்குறாங்க. இது நம்ம பார்த்தோன்னே கிளியராக சொல்லிடலாம். ஏங்க இதில் எனக்கு ஹேபிட்டட்ன்றது என்னன்னு சொல்லியிருக்கேன், நான் முன்னாடி தான் டிஸ்கஸ் பண்ணோம், ஈக்குவல் டு அட்ரஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இவ்வளோ காம்ப்ளிகேட்டான டெஃபினேஷன்ஸ் இல்லை. ஸோ அப்போ ஹேபிட்டட் கிடையாது. இரண்டாவதாக பார்க்கக்கூடிய நிஷே, இது புவிவாழிடம் ஹேபிட்டட் இல்லைன்னா செயல்வாழிடமான நிஷேனா என்ன, நாம் அந்த இடத்துல என்ன பங்காற்றுறோம் அப்படின்றது தான் பற்றி பார்த்துருக்கோம். இதற்கு தான் நான் என்ன பண்ணியிருப்பேன், கிளாஸில் யானையை வச்சு உங்களுக்கு உதாரணம் கொடுத்துருப்பேன். யானை எவ்வளோ முக்கியமானது, ஒரு ஃபாரஸ்ட் வந்து தழைத்து வளர எவ்வளோ முக்கியமானது, ஏன் ப்ராஜெக்ட் எலிஃபெண்ட்டை கொண்டு வந்தாங்க, ஏன் யானையை வந்து அவ்வளோ முக்கியமாக போட்டுறாங்க, அத்தனை மிருகங்கள் இருக்கும்போது ஏன் யானையை அவ்வளோ தூரம் போட்டுறாங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட்டோட சிம்பிளில் யானை இருப்பதற்கான காரணம் என்ன, எதனால் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம பார்த்ததுலாம் நம்ம பார்த்துருக்கோம். எங்கே பார்த்தோம், எக்காலஜிக்கல் நிஷே இல்லை இந்த செயல்வாழிடத்தை வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் நிறைய கொடுத்துருப்பேன். ஸோ அப்போ நிஷே கிடையாது. அடுத்து பயோமையும் நம்ம முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். என்ன பார்த்தோம், பல்லுயிர் தொகுதி அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, அதுவும் கிடையாது. அப்போ இங்கே மீது இருக்கிறது என்ன சார், எக்கோக்ளைன். ஆமாம், எக்கோக்ளைனுக்கு தான் இந்த டெஃபினேஷன் நம்ம கிளாஸில் படிச்சிருக்கோம். ஸோ இது எக்கோக்ளைன் அப்படின்றதான் கரெக்டு. ஓகேங்களா, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஒன். அடுத்ததாக நம்ம 18வது கேள்விக்கு நம்ம மூவ் ஆகிறோம். இந்த 18வது கேள்வி என்பது எதை மாதிரி இருக்குன்னா, ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துருக்காங்க. இதே தான் நம்ம கூற்று 1 கூற்று 2, இந்த கூற்றுல எது சரி அது விவரிக்குதா இல்லையா அப்படின்ற மாடல்ல இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லுதுன்னா, வெரி ஸ்மால் அனிமல்ஸ் ஆர் ரேர்லி ஃபவுண்ட் இன் போலார் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க, ஸ்மால் அனிமல் ஹேவ் எ ஸ்மால் சர்ஃபேஸ் ஏரியா ரிலேட்டிவ் டு இட்ஸ் வால்யூம். ஸ்மால் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்றாங்க, ஆனால் அதையே ரிலேட் பண்ணி சொல்றாங்க. எதற்கு, வால்யூமுக்கு ரிலேட் பண்ணி சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதுல என்ன, பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் அப்படின்றாங்க. கூற்று 1, துருவ பகுதிகளில் அரிதாக மிகவும் சிறிய விலங்குகள் காணப்படுகின்றன. அடுத்து சிறிய விலங்குகள் அவற்றின் அளவோடு ஒப்பிடும்போது சிறிய உருவ அளவினை கொண்டுள்ளன அப்படின்றதான் இங்கே கொண்டு வராங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ அனிமல்ஸ் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். போலார் ரீஜனில் எப்படி ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷனுக்காக எவ்வாறு உயிரினங்கள் பிரித்து இருக்கும், பயோடைவர்சிட்டி பல்லுயிர் தன்மை பார்க்கும்போதுல இருந்து இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இந்த வெரி ஸ்மால் அனிமல்ஸ் ஆர் ரேர்லி ஃபவுண்ட் இன் போலார் ரீஜன் பார்த்தோம். இது எங்கே நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோடைவர்சிட்டி பல்லுயிர் தன்மையில் எப்படி இந்த பல்லுயிர் தன்மை பிரிஞ்சு இருக்குது, எப்படி இந்த விலங்குகள் டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் எப்படி இருக்காங்க, அதுக்கு மேலே போக 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 கிளைமேட் மாறுறதை வச்சு எப்படி உயிரும் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்தோம். அதை வைத்து தான் நீங்கள் நம்ம பதில் சொல்லணும். ஸோ அப்போ பார்க்கும்போது வெரி ஸ்மால் அனிமல்ஸ் ஆர் ரேர்லி ஃபவுண்ட் இன் போலார் ரீஜன் சொல்லியிருக்கோம். ஆமாம், வெரி ஸ்மால் அனிமல்ஸ் ஆர் ரேர்லி ஃபவுண்ட் இன் போலார் ரீஜன் கரெக்ட். அடுத்து ஸ்மால் அனிமல்ஸ் ஹாவ் ஏ ஸ்மால் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சிறிய உருவ அளவு கொண்டது. எதை கம்பேர் பண்ணும்போதுன்னா அதோட வால்யூமை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆனால் அது கரெக்டான தவறு. ஏன்னா இது அதிக உருவ அளவை கொண்டது. அதாவது லார்ஜர் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம ஏன் பார்த்தோம், லார்ஜர் சர்ஃபேஸ் ஏரியா இருந்தால் ஹீட் லாஸ் எப்படிங்க இருக்கும், அதிகமாக இருக்கும். அதிக ஹீட் லாஸ் இருந்தால் கோல்ட் ஜோனில் நம்மளால் போலார் ரீஜனில் சொல்லியோ இல்லை துருவ பகுதிகளில் நம்மளால் வாழ முடியுமான்னு கேட்டால் வாழ முடியாது. அதனால தான் எலிகள்லாம் பார்த்திங்கன்னா காதுகள் ரொம்ப சின்னதாக மாறி இருக்கும். ஏன்னா காது வழியாக ஹீட் அதிகமாக போகுதுன்றதால யானைகள்லாம் அங்கே இல்லாததுக்கு காரணம் அதுதான். ஓகேங்களா, அப்போ அப்படியே குறுகி ரொம்ப சின்ன காதுகளாக மாறி இருக்கும். அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைக்கும். இப்போ சிறிய மிருகங்கள் அங்கே இருக்காததுக்கான காரணங்கள் இதுவே. ஸோ அப்போ இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஸ்மால் சர்ஃபேஸ் ஏரியா கிடையாது, லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ அப்போ எது சரி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கூற்று 1 சரி, கூற்று 1 தவறு. ஆனால் அந்த சி ஆப்ஷன் தான் இங்கே கரெக்ட் சார். ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம்னா
19வது கேள்விக்காக நம்ம பயணிக்கிறோம். இந்த 19வது கேள்வியில் பார்த்தீங்கன்னா மாணவர்களே, நேஷனல் பார்க் ஒரு பக்கமும், ஓகேங்களா, தேசிய பூங்கா ஒரு பக்கமும், மாநிலங்கள் இன்னொரு பக்கமும் கொடுத்துருக்காங்க. இது மேட்ச். ஆனால் இதை மேட்ச் பண்ணி எப்படி அவங்க கேட்கலன்னா ஏக்கு 1 பிக்கு 2 அந்த மாதிரி கேட்கல. இதில் எது சரியான மேட்ச், நீங்கள் மேட்ச் பண்ண வேணாம், நாங்களே மேட்ச் பண்ணி கொடுத்துட்டோம், இதில் எது சரி அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா கஜிரங்கா நேஷனல் பார்க் அப்படின்றதுக்கு நேராக என்ன இருக்குங்க, அருணாச்சல் பிரதேஷ் இருக்கு. ரத்தம்பூர் நேஷனல் பார்க்குக்கு நேராக என்ன இருக்கு, ராஜஸ்தான் இருக்கு. கன்ஹா நேஷனல் பார்க் அதுக்கு நேராக மத்திய பிரதேஷ். சிம்லிபால் நேஷனல் பார்க்கு நேராக வெஸ்ட் பெங்கால் இருக்கு. கஜிரங்கா தேசிய பூங்கா அருணாச்சல பிரதேசம், ரந்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான், கன்ஹா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம், சிம்லிலால் தேசிய பூங்கா மேற்கு வங்காளம். இதுக்கு நேராக கொடுத்துட்டாங்க. இதுக்கு அவங்களே மேட்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? கஜிரங்கா நேஷனல் பார்க் இது எதற்குங்க ஃபேமஸ், நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒன்-ஆன் ரைனோசரஸ்க்கு இது ரொம்ப ஃபேமஸ். இது எங்கே இருக்குது, அஸ்ஸாமில் இருக்குது. நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இது அடிக்கடி ஃப்ளட்னால கஜிரங்காவில் இருக்கக்கூடிய ஒன்-ஆன் ரைனோசரஸ் இறந்து போகுது. அதை காப்பாற்றுறதுக்கு ப்ராஜெக்ட் ரைனோன்னு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அது அருணாச்சல் பிரதேஷில் இல்லை. நார்த் ஈஸ்ட் பகுதிகள் வந்தால் மாணவர்கள் குழம்பு தேவையில்லை. டீட்டெயிலாக நம்ம என்ன கிளாஸில் நம்ம அனலைஸ் பண்ணமோ, என்னெல்லாம் ஹிண்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்தனோ அதை ஞாபகப்படுத்தி ஆன்சர் பண்ணால் மட்டுமே போதும். நீங்கள் ஈஸியாக இந்த எக்ஸாமில் கரெக்டாக ஆன்சர் போட்டு பாஸ் பண்ணிட முடியும். அடுத்து இதோட பரப்பளவு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 42,996 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட இந்த ஒன்-ஹார்ன் ரைனோசரஸை பாதுகாப்பதற்காக இந்த கஜிரங்கா நேஷனல் பார்க் ரொம்ப முக்கியத்துவம் கொண்டு இருக்கிறது. இதை எப்போ சார் செட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1974 இதை செட் பண்ணிட்டாங்க. அடுத்து என்னது பார்த்தோம், ரந்தம்பூர் நேஷனல் பார்க் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ரந்தம்பூர் நேஷனல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னா 6க்கு 6 ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன். ஸோ ரந்தம்பூர் நேஷனல் பார்க் எங்கே இருக்குது, ராஜஸ்தானில் தான் இருக்குது. அப்போ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். இது 1980 நிறுவனாங்க. இதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 39,200 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது இந்த ரந்தம்பூர் நேஷனல் பார்க். அடுத்தது கன்ஹா நேஷனல் பார்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. அவங்களும் அதே தான் மத்திய பிரதேசத்தில் இருக்குது. கண் தான் நமக்கு மையமானது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு நடத்தியிருப்பேன், ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ மத்தியத்தில் கன்ஹா நேஷனல் பார்க் இருக்குது அப்படின்றத நம்ம அங்கே கரெக்டாக போட்டுடலாம். இது ஒரு புலிகள் சரணாலயமாக இருந்துச்சு. ஸோ இந்த புலிகள் சரணாலயத்தோட அங்கம் இது. இந்த புலிகளை ரொம்ப பாதுகாப்பதற்கு எல்லாத்திற்குமே இது ரொம்ப முக்கிய பங்காற்றுது. இது 1955 இருக்குது. 900 இதோட பரப்பளவு நம்ம எவ்வளோன்னு பார்த்தோம்னா 94,000 ஹெக்டேர்ஸ். ஓகேங்களா? அடுத்து சிம்லிபால் நேஷனல் பார்க் அப்படின்னு பார்த்துருக்கோம். சிம்லிபால் தேசிய பூங்கா இது எங்கே சார் இருக்குது? இது நம்ம பார்க்கும்போது இதை நம்ம ஒன்று பார்த்தோம். இது ப்ராஜெக்ட் டைகருக்காக செட் பண்ணப்பட்டதுங்க 1978. ஆனால் ப்ராஜெக்ட் டைகர் இந்த சைடு நம்ம பார்க்கும்போது வெஸ்டர்ன் காட்ஸில் சுந்தர்பன் இருக்கும். அதை வைத்து நம்ம குழப்பிக்கக்கூடாது. சிம்லிபால் ஒடிசாவில் இருக்கும் அப்படின்னு நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ அவங்க அதே குழப்பத்தை இங்கே வித வச்சுருக்காங்க. சிம்லிபால் நேஷனல் பார்க், அதாவது சிம்லிபால் தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, வெஸ்ட் பெங்கால்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது தவறு. சரிங்களா? ஸோ அப்போ சிம்லிபால் நேஷனல் பார்க் எங்கே இருக்குது, ஒடிசாவில் இருக்குது. இது 1978 வந்துச்சு. இதோட பரப்பளவு 1,35,500 ஹெக்டேர் பரப்பளவு கூடியது. சரிங்களா? ஸோ இப்போ இதில் எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், இல்லை எத்தனை மேட்ச் கரெக்ட்னா 2 கரெக்டு. அப்போ இதில் எதுங்க, ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. அடுத்த கேள்வியான 20வது கேள்விக்கு நம்ம போகிறோம். பியூர் கான்செப்ட் பேஸ்டான கேள்வியாக இதை கேட்டிருக்காங்க. பட் ஆனால் ரொம்ப ஈஸியான கேள்வி. இதை பற்றி நம்ம ஒன்று டீப்பாக குரூப் 2 மாணவர்களுக்கு இதில் இருந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம இதில் ஒன்றுத்துலேயும் நம்ம பார்த்துருக்கோம். போன இந்த இதில் ஒரு என்னன்றது நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப ஈஸியாக தெரியுது. எபில் குவாட்ரட் இஸ் யூஸ்டு டு describe the major causes that have led to the rapid extinction of the species across the world. In this context, which of the following is a major cause of loss of biodiversity அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
எவில் குவாட்ரேட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அதை தான் அவங்க எவில் குவாட்ரேட்னா என்ன அப்படின்றத அவங்க கேட்கல. எவில் குவாட்ரேட்னா என்ன சொல்கிறாங்க, மேஜர் காஸ் ரேப்பிட் எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஸ்பீஷீஸ் நடக்கிறதுக்கு எவில் குவாட்ரேட் காரணமாக இருக்குது. இதில் என்னென்ன கீழே கொடுக்கப்பட்ட காரணங்களில் என்னென்ன காரணம்லாம் அதில் வரும் அப்படின்றத கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், செகண்ட் ஆப்ஷன் ஹேபிட்டட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன், தேர்ட் ஆப்ஷன் ஏலியன் ஸ்பீஷிஸ் இன்வேஷன், ஃபோர்த் கோ எக்ஸ்டிங்ஷன். ஓகேங்களா, ஏ 1 2 3 சரி அப்படின்றது கொடுத்துருக்காங்க, பி 1 2 4 சரின்னு சொல்லியிருக்காங்க, சி 3 4 சரின்னு சொல்லியிருக்காங்க, டி அனைத்தும் 1 2 3 4ன்னு சொல்லியிருக்காங்க. உலகில் ஏற்படும் உயிரினங்களின் விரைவான அழிவிற்கு வழிவகுக்கின்ற முக்கிய காரணிகளை விவரிக்க எவில் குவாட்ரேட் எனும் பதம் அடிக்கடி எங்கு பயன்படுகிறது? இந்நிலையில் உயிரினப்பன்மை இழப்பதற்கான முக்கிய காரணங்களாக கருதப்படுபவை யாவைன்னு கேட்குறாங்க. சரி, இது ஸ்டேட் கொஷின், ஆனால் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணணும், நீங்கள் அதில் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காகவே இந்த கேள்வி இப்படி கேட்கப்பட்டிருக்கு. எவில் குவாட்ரஸ், வாட் ஆர் த எவில் குவாட்ரர் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா ஒரு செகண்டில் நீங்கள் இதை ஆன்சர் பண்ணிட்டு போயிடுவீங்க. இந்த கேள்வியை ஃபுல்லாக நீங்கள் படித்து வர்றதுக்கு தான் அந்த டைம் தான் இங்கே வேஸ்ட் ஆகும். இருந்தாலும் இதில் நீங்கள் தவறு செய்யக்கூடாது. எவில் குவாட்ரர் தான் கேட்டிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் உள்ளே போய் டிக் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கேள்விகளை முழுமையாக படிங்க. முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் அதற்கு சம்பந்தமற்ற கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா, இப்போ இதில் என்ன சார் கேட்குறாங்க, எதெல்லாம் பயோடைவர்சிட்டி பல்லுயிர் தன்மை போவதற்கான காரணங்கள் தான் கேட்குறாங்க. அவங்க எவில் குவாட்ரேட் எதெல்லாம் எவில் குவாட்ரேட்டில் வரும்னு கேட்கல, ஆனால் இருப்பது எல்லாமே எவில் குவாட்ரேட் தான். ஸோ ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்லக்கூடிய அதிகப்படியான சுரண்டல் வருமா? ஆமாம் சார் வரும். ஹேபிட்டட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன், வாழ்விட இழப்பு மற்றும் நிலம் துண்டாக்குதல் வருமா? ஆமாம் சார் வரும். அடுத்து ஏலியன் ஸ்பீஷிஸ் இன்வேஷன், அந்நிய இனங்கள் படையெடுப்பு வரும் சார். அடுத்து இணை இழப்புகள் இல்லை இணை அழிவுகள்னு சொல்லக்கூடிய கோ எக்ஸ்டிங்ஷன் வருமா? வரும். அப்போ இதில் எல்லாமே வரும். ஓகேங்களா, ஏலியன் இன்வென்ஷன்ஸ்லாம் என்ன, நம்ம நிறைய எக்ஸாம்பிள் ஏலியன் இன்வென்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். வாட்டர் ஹயாசின்த் பார்த்துருக்கோம், லண்டானா பார்த்துருக்கோம். ரீசெண்டாக ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷை நம்ம விட்டு நம்மளோட கேட்ஃபிஷ் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறத ரீசெண்ட் கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்தது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் நடத்தியிருக்கேன். ஸோ அந்த கோ எக்ஸ்டிங்ஷன் ஏலியன் ஸ்பீஷிஸ் இன்வேஷன்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கேள்விகளை நம்ம அணுகணும். கோ எக்ஸ்டிங்ஷன் என்ன சார் நம்ம பார்த்தது, ஒரு உயிரினத்தை சார்ந்து இன்னொரு உயிரினம் வாழும். எப்பொழுது ஒரு உயிரினம் அழிகிறதோ அதை சார்ந்து வாழக்கூடிய அந்த உயிரினமும் அந்த இடத்துல இருந்து அழிஞ்சிடும். இதை தான் நம்ம பார்க்குறோம். 4ம் சரி. ஸோ டி தான் சரியான ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 21வது கேள்வி. 21வது கேள்வியில் என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கியமான சாப்டருக்குள்ளே வராங்க. இது வரைக்கும் நம்ம கான்செப்ட் பார்த்தோம், லாஸ், ஃப்ளாக்ஸ் எல்லாமே பார்த்தோம். இது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை பற்றியான ஒரு கேள்வியாக இருக்குது. இது ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கோல் எல்லாத்தையும் மனப்பாடமாக வச்சுக்கோங்க. அதை எப்படி மனப்பாடமாக வச்சுக்கணுன்றதையும் கிளாஸில் கீவேர்ட்ஸும் கோட் வேர்ட்ஸும் உங்களுக்கு நான் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்க சொல்லி கொடுத்துருக்கோம். அதை நம் மாணவர்கள் மனப்பாடமாகவும் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் அதை பயன்படுத்தணும், குரூப் 2 மாணவர்கள் அந்த எங்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக அதை கொடுக்கணும், எங்கெல்லாம் அதை கோட்டாக காட்டணும், எப்படி அந்த மார்க்கை நம்ம திருத்துறவங்க கிட்டேருந்து மார்க்கு எடுக்கணும், எந்த இடத்துல கொடுத்தா நிறைய மார்க் வரும், இது எங்கெல்லாம் கொடுத்தா வரும்ன்றதை நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அதை என்றைக்கும் மறக்கக்கூடாது. ஒரு நம்மளோட மாதிரி வினா விடையிலையும் சரி, இப்போ மாதிரி பயிற்சி தேர்வுலையும் சரி, நீங்கள் கிளாஸ்க்கு வரீங்க, நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னாலும், இல்லை நம்ம லோக்கலாக நம்ம கிளாஸில் உட்காந்து பிரெயின் ஸ்டாம் பண்ணும்போதும் உங்கள் மனதில் அது தோன்றணும். அதை நீங்கள் இன்கார்பரேட் பண்ண தான் உங்களுக்கு அங்கே எக்ஸாமில் ரொம்ப ஈஸியாக வரும், நம்ம ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். சரிங்களா, சரி கேள்விக்குள்ளே போகலாம். Consider the following statement regarding the sustainable development goals அப்படின்னு கொடுத்துருக்காங்க. First, sustainable development goals are 17 set of goals adopted under Rio Declaration அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Ministry of Environment, Forest and Climate Change coordinate this SDG goals அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் SDG implementations ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஆஃப் இந்தியா இண்டெக்ஸ் இஸ் ரிலீஸ்ட் பை நிதி ஆயோக் அசோசியேட்டட் வித் த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார். ஓகேங்களா, இப்போ முதல் கேள்விக்கு நம்ம போகிறோம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் என்பது ரியோ
டிக்ளரேஷன் கீழ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 17 இலக்குகளாகும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இரண்டாவதாக, சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் இந்தியாவின் SDG கோல் இலக்குகளின் செயல்பாடுதலை ஒருங்கிணைக்கிறது அப்படின்றதான் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுங்க. மூணாவது, IMF நிதியுடன் இணைந்து இந்தியாவில் நிதி ஆயோக் அமைப்பு இந்தியா SDG குறிப்பீட்டினை வெளியிடுகிறது அப்படின்னு சொல்லி 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், SDG கோல் ரியோ டிக்ளரேஷன் கிடையாது. அது எங்கே வந்துச்சு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். 2015 UN சம்மிட்டில் இதை செட் பண்ணுறாங்க. ஸோ ரியோ டிக்ளரேஷன் கிடையாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்சஸ் கோஆர்டினேட் இந்தியாஸ் SDG இம்ப்ளிமெண்டேஷன். அப்படியா அப்படின்னு பார்த்தா இங்கே தான் எல்லாருக்கும் டவுட்ஸ் வரும். ஆனால் நம்ம இந்த கிளாஸில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் இதை டீல் பண்ண மாட்டாங்க. யார் பண்ணுறாங்க? இதை நிதி ஆயோக் முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா SDG இந்தியா இண்டெக்ஸ், இந்தியா SDG குறிப்பீட்டினை யார் வெளியிடுறான்னு போட்டிருக்காங்க? நிதி ஆயோக் வெளியிடுறான்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் IMF உதவியோடு பண்ணுறாங்க. சார் இது மூணுமே எனக்கு சரியாக ஸ்டேட்மெண்ட் தப்பாக தானே சார் இருக்குது, தப்பாக இருக்க மாதிரி தோணுதே. நீங்கள் கீழே போய் பார்த்தீங்கன்னா நாட் கரெக்ட், எது சரி அல்ல அப்படின்றதான் கேட்டிருப்பாங்க. இந்த கடைசி ஸ்டேட்மெண்ட்டை மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நிதி ஆயோக் விடுது, சரி IMF உதவியோடு விடுது போல, அப்போ கரெக்டு 3 மட்டும்னு இருக்கும் அந்த ஆப்ஷன்ஸ். இங்கே இல்லை. ஆனால் 3 மட்டும் அங்கே இருந்ததுன்னா அதை டிக் அடிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மாணவர்கள் என்ன பண்ணணும்? இந்த IMF உதவியோடு இல்லை, அப்போ 3ம் தவறு. அப்போ இதான கரெக்டான ஆன்சர் டி, 1, 2, 3. ஸோ ஆன்சர் டி. அடுத்த வினாவான 22 அதில் போகிறோம். என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னா, இதுவும் பேஸ் கான்செப்ட்லேருந்து இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. ஆனால் மைனர் ட்விஸ்ட் வச்சு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது என்ன சொல்கிறாங்க? வித் ரெஃபரன்ஸ் டு த ஃபுட் செயின்ஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஆல் ஃபுட் செயின்ஸ் பிகின் வித் ஆட்டோட்ரோப்ஸ். Second statement, in an aquatic ecosystem, detritus food chain is a major conduit of energy flow as grazing food chain is totally absent னு கொடுத்துருக்காங்க. Saprotrophs form an important part in detritus food chain அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. உணவுச் சங்கிலிகளை பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கன்னு சொல்கிறாங்க. அனைத்து உணவுச் சங்கிலிகளும் தற்சார்பு ஊட்ட உயிரிகள் தான் தொடங்குகின்றன, ஆட்டோட்ரோப்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. இரண்டாவது, நீர்வாழ் சுற்றுச்சூழல் அமைப்பில் மேய்ச்சல் உணவுச் சங்கிலி, அதாவது என்ன சொல்கிறாங்க, கிரேசிங் ஃபுட் செயின் GFC முற்றிலும் இல்லாததால் மக்கு பொருள் உணவுச் சங்கிலியே DFC ஆற்றல் ஓட்டத்திற்கு முக்கிய வழி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, மக்கு பொருள் உணவுச் சங்கிலிகளில் சாருண்ணிகள் முக்கிய பகுதியை அங்கீகரிக்கிறது, முக்கிய பகுதியை கொள்கிறது அப்படின்றதான் 3வது ஸ்டேட்மெண்ட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்ட்? இந்த 3ல் எது சார் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஆல் ஃபுட் செயின் பிகின்ஸ் வித் ஆட்டோட்ரோஃப். தற்சார்பு ஊட்ட உயிரினங்களை வச்சு தான் எல்லாம் உருவாகுதா? கிடையாதுங்க. நம்ம என்ன பார்த்தோம்? மக்கு பொருள் உணவு சங்கிலி எதுலேருந்து உருவாகுது? எந்த உயிரினம் செத்து இருக்கிறதோ அதுலேருந்து தான் உருவாகுது. அப்போ அது தற்சார்பா? கிடையவே கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. இரண்டாவதுல பார்த்தீங்கன்னா, in an aquatic ecosystem detritus food chain is a major conduit of energy flow as grazing food chain is totally absent. grazing food chain அங்கே totally absent ஆன்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அங்கே டெட்ரியஸ்லேருந்தும் ஆரம்பிக்கும், கிரேசிங்லேருந்தும் ஆரம்பிக்கும். அப்போ ஆற்றல் ஓட்டம் 2லிருந்தும் இருக்கும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2வும் தப்பு. சாப்ரோபைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சாருண்ணிகள் ரொம்ப டெட்ரியஸ் ஃபுட் செயின்னு சொல்லக்கூடிய மக்கு பொருள் உணவு சங்கிலியில் முக்கியமான அம்சம் வகிக்குதா? ஆம், முக்கியமான ஒரு அம்சம் வகிக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ 3 கரெக்ட். இப்போ இதில் எதுங்க கரெக்ட் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் 3 மட்டும் கரெக்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் சி. இப்போ சி தான் இதில் கரெக்ட். சரிங்களா? இதில் இரண்டாவது தான் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு பொறின்னு சொல்லலாம். என்ன? ஆட்டோட்ரோப்ஸ் டெட்ரியோரஸ். ஆமாம், கீழே செத்து இருக்கிறதா மீன் சாப்பிடும் அப்படின்னு நினச்சிப்போம். அப்போ ஆனால் ஜூ பிளாங்க்டனை மட்டும் நினைக்கிறேன், நம்ம பைட்டோ பிளாங்க்டனை மறந்துடுவோம். அது தற்சார்பு உயிரினங்கள் தான், அதுவும் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டத்தில் தான் இருக்குது. ஸோ அப்போ இது 2மே இருக்கிறதால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாகுது. ஓகேங்களா? ஸோ சியை தான் நம்ம லாக் பண்ணணும். அடுத்த கேள்வியான ஒரு 23வது கேள்வியாக நம்ம இப்போ இருக்கோம்.
State Forest Department have jurisdiction over which of the following forest under Indian Forest Act 1927 கேட்குறாங்க. ஸ்டேட் ஃபாரஸ்டோட ஜூரிஸ்டிக்ஷன் எதெல்லாம் இருக்குது, எந்த ஃபாரஸ்ட்லாம் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரிசர்வ் ஃபாரஸ்ட் கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஆப்ஷன் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் கொடுத்துருக்காங்க, தேர்ட் வில்லேஜஸ் அண்ட் நகர் பாலிகா ஃபாரஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்திய வனச்சட்டம் 1927 கீழ் மாநில வனத்துறையின் நிர்வாக வரம்பு எதனுள் அடங்கும் அப்படின்றதான் இங்கே கேள்வி. எந்த காடுகளுக்கு அடங்கும்? முதல் காடு காப்பு காடுகள், இரண்டாம் காடு பாதுகாக்கப்பட்ட காடுகள் மற்றும் கிராம அல்லது நகர்பாலிகா காடுகள், இன்னும் மூணாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எங்கே பார்த்தோங்க? டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் என்னென்ன இருக்குது, கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட்டில் இந்த சாப்டர் நம்ம டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். குரூப் 2க்கு இதிலிருந்து எப்படிலாம் கேள்விகள் வரலாம், என்னென்ன கேள்விகள் வரும்ன்றதை நான் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன்லாகவே கொடுத்துருந்தோம், நம்ம டிஸ்கஸும் பண்ணியிருக்கோம் அதை. ஸோ அப்போ இந்த கேள்விக்கு ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும். சார் இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் வருமா சார்? கண்டிப்பாக வரும். ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் வருமா சார்? வரும். அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் யாரெல்லாம் போகலாம் போகக்கூடாது, ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்டில் யாரெல்லாம் போகலாம் போகக்கூடாது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் வில்லேஜ் அண்ட் நகர்பாலிகா ஃபாரஸ்ட்டை யாருக்கு சார் கொடுத்துருக்காங்க? ஸ்டேட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க பாதுகாக்க சொல்லி. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இல்லை. இதை நம்ம நடத்தும் போது கிளாஸில் பார்த்தோம், அதுவே கொஷினாக வந்திருக்கு. ஸோ அப்போ மூன்றாவது கிடையாது. அப்போ ஆன்சர் என்ன சார்? ஏ 1 மற்றும் 2 மட்டுமே தான். ஸோ ஏ இஸ் த ஆப்ஷன். தட் இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ஸோ ஏ. அடுத்த கேள்வி நம்ம போகிறோம். 24வது கேள்வி. 24வது கேள்வி பார்த்தீங்கன்னா, recently India signed a MOU and enhancing innovative ecosystem through an innovation handshake அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது with which of the following countries கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜப்பான், செகண்ட் USA என்ற யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, 3 யுனைடெட் கிங்டம், டி சவுத் கொரியா. சமீபத்தில் இந்திய அரசானது புதுமை சுற்றுச்சூழல் அமைப்பை மேம்படுத்துவது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை எந்நாட்டுடன் மேற்கொண்டது அப்படின்றதான் கேள்வி. ஜப்பான், அமெரிக்கா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா. சார் இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ஹான்சிங் எக்கோ சிஸ்டம்னு பார்க்கும்போதே நேராக நமக்கு ரொம்ப இணக்கமான யாருங்க? ஜப்பான் அப்படின்னு ஜப்பான்னு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ரொம்ப அதிகம், எர்த்குவேக் நிறையா வரும், எல்லாமே வரும். அதிகமாக ரொம்ப ஒலட்டைலாக இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் நம்ம நிறைய கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஜப்பான் எடுத்துக்கணும். இங்கே தான் நம்ம கவனம் கொள்ளணும். இது என்விரான்மெண்ட் கேள்வியே கிடையாது. முதல்ல இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதற்காகவே நம்ம எடுத்திருக்கோம். எமர்ஜிங் டெக்னாலஜியை கொண்டு வந்து இந்தியாவில் எப்படி கொண்டு போகணும், தொழில் சார்ந்து எப்படி நம்ம முன்னேறணுன்றதுக்காக இந்தியாவும் யூஎஸும் சேர்ந்து எடுத்த நடவடிக்கை தான். ஆனால் என்விரான்மெண்ட் அப்படின்ற எக்கோசிஸ்டம் அப்படின்ற வார்த்தை, சுற்றுச்சூழல்ன்ற வார்த்தைக்காக மாணவர்கள் அனைத்தும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தவறான புரிதலை கொள்வாங்க. அந்த மாதிரி கொள்ளக்கூடாது. இது இந்தியா அமெரிக்காவுக்கான தொழில் சார்ந்த ஒரு ஒப்பந்தம் தான். சரிங்களா? அடுத்த கேள்வியான 25வது கேள்வி, கடைசி கேள்விக்கு நம்ம வந்துட்டோம். ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 டைப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓசோன் அசிடிஃபிகேஷன் இஸ் டிட்டர்மெண்டல் டு கோரல் ராக்ஸ். அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்கிறாங்க? அண்ட் இன்க்ரீஸ் இன் அசிடிஃபிகேஷன் ஸ்லோஸ் த ரேட் அட் விச் கால்சியம் கார்பனேட் இஸ் ஜெனரேட்டட்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து கூற்று 1, பெருங்கடல் அமிலமாதல் பவளப்பாறைகளுக்கு தீங்கு விளைவிக்கும். அமிலமாதல் அதிகரிப்பதால் கால்சியம் கார்பனேட் உருவாகும் விகிதத்தை குறைக்கின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓசோன் அசிடிஃபிகேஷனில் கோரல் ராக்ஸுக்கு தீங்கா? ஆமாம் சார், தீங்கு தான் சார். இது நம்ம எங்கே பார்த்துருக்கோம்? நம்ம இந்தியா ஓரத்தில், அதுவும் தமிழகத்தில் குறிப்பாக நிறைய பவளப்பாறைகள் இருக்குது. அது கோரல் ராக்ஸ் எப்படி டெவலப் ஆகுது, கால்சியம் கார்பனேட்குள்ள பாலிப்ஸ் எப்படி வாழும், அதோட சைக்கிள் என்ன, அதை எதற்கான மெடிக்கல் யூஸுக்காகலாம் அதை பயன்படுத்துகிறாங்கன்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ ஓசோன் அசிடிஃபிகேஷன் டிட்டர்மினன்ட் டு கோரல் ராக்ஸ், இம்பேக்ட் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டி ஆன் கோரல் ராக்ஸ், கோரல் ரீவ்ஸ், பவளப்பாறைகள் மனித செயல்கள்னால் எவ்வாறு பாதிக்கப்படுதுன்னு சொல்லி ஒரு சாப்டரே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதோட பேசிக் கொஷின்ஸ் தான் இது. ஸோ கோரல் ராக்ஸ் ஓசோன் அசிடிஃபிகேஷன் இஸ் அஃபெக்ட்ஸ் கோரல் ரீஃபான்னு கேட்டால் ஆம், அஃபெக்ட் தான் பண்ணுது. அடுத்து
இன்க்ரீஸ் இன் அசிடிஃபிகேஷன் எதை மூலியமாக அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னா கால்சியம் கார்பனேட்டோட ஜென்ரேஷனை என்ன சார் பண்ணுது? இது ஸ்லோ பண்ணுது. அப்போ ஒரு உயிரினம் அதிகமாக அதை பண்ண முடியாததால் அது கால்சியம் கார்பனேட் ஷெல்ஸை டெவலப் பண்ண முடியாமல் செத்து போகுது அப்படின்றத நம்ம இங்கே பார்த்தோம். சரிங்களா? ஸோ அப்போ இது ஒன்றும் கரெக்டு, இரண்டும் கரெக்டு, இதுதான் இதுக்கான காரணமும் இருக்கும். அப்போ இது என்ன சார் ஸ்டேட்மெண்ட்? ரெண்டுமே கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் அ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்களே, இத்துடன் 25வது கொஷினும் முடிஞ்சிருச்சு. நம்ம இதில் வேரியஸ் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் பார்த்தோம். ஒன்றுத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். நம்ம இதில் எல்லாத்தையும் டீட்டெயிலாக கவர் பண்ண முடியாது. இது எல்லாமே நம்ம கிளாஸில் ரொம்ப டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணியிருக்கோம். இந்த குரூப் 2க்காக என்ன மாதிரியெல்லாம் கேள்விகள் வரும்ன்றதை நம்ம அதில் பார்த்துருக்கோம், அதில் விவாதிச்சிருக்கோம். கிளாஸ்லேயே நீங்கள் டெஸ்ட் அப்பப்போ எழுதி நம்மக்கிட்ட காட்டியிருக்கீங்க. அங்கங்கே எங்கெங்கே டேட்டா கொடுக்கணும், ஃபேக்ட்ஸ் கொடுக்கணுன்றதெல்லாம் பார்த்துருக்கோம். அதுதான் இந்த கொஷின்ஸில் இங்கே வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்னு தான் முக்கியம். உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நீங்கள் இதில் இருக்கக்கூடியதை கரெக்ட் பண்ணால் போதும். 1 கரெக்டு 2 கரெக்டுன்றதை மட்டும் போகாதீங்க. ஒரு டெஸ்ட்டையும் ரொம்ப சீரியஸாக எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஏன் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷன்ஸ் எதுக்கு ரிலேட்டட், ஏன் அது தவறாக போச்சு, அப்போ சரியான ஆப்ஷன் அதை எப்படி கொடுத்தா சரின்றதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றிக்கனி உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் ஆஃபீஸராக போய் உட்கார்றது நிச்சயம். நம்ம இன்ஸ்டியூட் அண்ணா இன்ஸ்டியூட் ஐஏஎஸ் அகாடமியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்று ஆஃபீஸராக வருவீங்கன்றது யாராலும் தடுக்க முடியாத ஒரு செயலாகத்தான் மாறப்போகிறது. நன்றி, வணக்கம்.